வாரத்திலே தேவன் நம்மளோடு கூட பேசின வார்த்தை திரும்ப சொல்லுங்க, ஏன்னா அதுல இருந்து தொடர்ந்து வருகிறது. சரி, நான் கேட்கிறேன், கடைசியாய் தேவன் நம்மள கிட்ட என்ன சொல்லி முடித்தார்? திருப்பிக் கொள்ளும். அது முதல்ல சொன்னார், கடைசியில நாசமாவான். ஓகே, கடைசியில பலவான் கையில் இருக்கிறதை நாம் என்ன செய்யணுமாமா? சிறைப்படுத்தப்பட்டதையும் கொள்ளையிடப்பட்டதையும் நம்ம என்ன செய்யணுமாமா? விடுதலையாக்கணும். உன்னோட வழக்காடி உன் பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்வேன். ஆமென் என்று சொல்லலாமா? இதோட கூட தேவன் நம்மளிடத்துல பேசி முடித்தார். அதோடு தொடர்ச்சியாய் ஆண்டவர் என்னோடு கூட அடுத்த காரியமாகத்தான் நம்மளோடு கூட பேசுகிறார். வாசிப்போம். அந்த பராக்கிரமனுடைய கையில் இருக்கிறதை நம்ம பிடுங்க வேண்டும் என்றால் வாசிப்போம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 12வது வேத வசனத்தை வாசிக்க கேட்போம். நியாயாதிபதிகள் 6:12. வாசிங்கம்மா. நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 12வது வேத வசனம். தரிசனமாகி பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். இந்த இடத்துல வாசிக்கிறோம், பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். திரும்பவும் சொல்ற, கடந்த வாரத்திலே தேவன் யாரை அழிக்கும்படி நம்மளை பலப்படுத்தினார்? அமலேக்கனை. சொல்லுங்க, அமலேக்கனை எப்படி அழிக்கணுமாமா? முற்றிலும். நல்லா அந்த வார்த்தையை அழுத்தி சொல்லுங்க, முற்றிலும். கொஞ்சம் கூட விடக்கூடாது. ஏன்னா ஆமா, சவுல்ட்ட சொன்னார், அவனை முற்றிலும் நீ அழிச்சிடணும். எதுக்கு சொல்ற அப்படின்னா, ஏன்னா வேதத்தில் நீங்க வாசிச்சீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள், அதாவது இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் என்ன செஞ்சார்னா, கானானுக்குள்ள கொண்டு வந்து விட்டு சொல்லுவாரு, இவங்களை துரத்தணும். இவங்க அந்த 7 ஜாதிகளை, கானானியர், ஏத்தியர், எமோரியர், எபூசியர் எல்லாரையும் துரத்தும்பாரு. ஆனா அவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க? அவர்களை முற்றிலும் துரத்தவில்லை. இது இப்படிதான் இருக்கும். கானானியரை அவர்கள் முற்றிலும் துரத்தாதபடினாலே அவர்கள் இவர்களை மேற்கொண்டார்கள். அப்ப இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா, அதான் சொல்றேன், நீங்க நைட்டும் பகலும் உட்கார்ந்து இயேசுவின் நாமத்துல முற்றிலும் சொல்லிடும். அப்படின்னு என்னன்னா, வேரோட. சொல்லுங்க, வேரோட. பிசாசு நம்ம எல்லைக்குள்ள வேரோட பிடுங்கப்படணும். எல்லாரும் சொல்லுங்க, பிசாசு நம்ம எல்லையிலிருந்து எப்படி பிடுங்கப்படணும்? வேரோட பிடுங்கணும். அப்போ கடந்த வாரம் கர்த்தர் அமலேக்கு என்ன சொன்னாரு? இந்த வாரத்துல ஒரு ஜாதி பிசாசை துரத்துறதுக்கு கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிற வார்த்தை. திரும்ப அந்த வசனத்தை வாசிப்போம். கர்த்தருடைய தூதரானவர், வேகமா வாசிக்கணுமா, கேப்பே விடக்கூடாது. வாசிங்க. கர்த்தருடைய தூதரானவர் அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றால், பராக்கிரமசாலியே என்ன சொல்றாரு? யாரை பார்த்து இந்த வார்த்தையை சொல்றாரு? நல்லா சொல்லுங்க, யாரை பார்த்து சொல்றாரு? கிதியோனை பார்த்து சொல்றாரு, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அதான் நான் திரும்பவும் சொல்றேன், நம்ம வழியில சாத்தான் இனி என்ன செய்யக்கூடாது? வரவே கூடாது. நல்லா அழுத்தி சொல்லுங்க, சாத்தான் இனி என் எல்லையில. நல்லா சொல்லுங்க. ஏன்னா நான் போக வேண்டிய தூரம் வெகு தூரம். நான் செய்ய வேண்டிய காரியம், பெரிய காரியத்தை செய்ய போற தேவன் என்னை கொண்டு வச்சிருக்கிற திட்டம் பெரியது. அதனால பிசாசே, இயேசுவின் நாமத்துல சொல்றேன், என் எல்லையில உனக்கு கொஞ்சம் கூட இடம் இல்லை. வழியில இருக்கிற சத்துருக்களை எல்லாம் அழிக்கத்தக்கதா தேவன் இன்றைய நாளில் அந்த அபிஷேகத்தை நம்ம மேல வைத்து கொண்டிருக்கிறார். நான் திரும்ப சொல்ல, நம்ம நெக்ஸ்ட் பிளஸிங் குள்ள தேவன் நம்மளை கொண்டு போறபடினால பிசாசை ஏவால் உனக்கு என்ன இல்லை? நல்லா சொல்லுங்க, அதிகாரமே இல்லை. என் வழியில் இருக்கிற எல்லா சத்துருக்களையும் அழித்து போடத்தக்கதாய். ஆமை. திரும்ப சொல்ல, போன வாரம் அமலேக்கன் என்றால் என்ன அர்த்தம்? அபகரிக்கிறவன். என்னுடைய ஆசீர்வாதத்தை எல்லாம் அபகரிக்கிறவன், அல்லது வழிமறிக்கிறவன், அல்லது தடை செய்கிறவன். இன்றைய நாளில நம்ம எல்லையில கிரியை செய்கிற மீதியானியருடைய ஆவி. சொல்லுங்க, எந்த ஆவி? திரும்ப சொல்லுங்க, மீதியானியருடைய ஆவி. மீதியானியர் என்றால் கெடுத்து போடுகிறவன். சொல்லுங்க, மீதியானுடைய ஆவி என்னன்னா கெடுத்து போடுகிறவன். எனக்கு வருகிற நன்மைகளை. அந்த வசனத்தை வாசிங்க. 6ல கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே கர்த்தர்
இல்ல தங்கம், இல்ல இல்ல இல்ல, அதாவது கெடுத்து போடுவார். அந்த வசந்த வாசிங்க. அவர்கள் விதைத்திருக்கிற பொழுது 6ஆம் அதிகாரத்தில் அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனை நோக்கி, நீ உன் தகப்பனுக்கு இருக்கிற காளைகளில் 7 வயதான இருமா நான் சொல்ற வசனம் என்னன்னா, அவர்கள் கெடுத்து போடுவார்கள். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்துல 4வது வசனம். வாசிமா. தேங்க்யூ. அவர்களுக்கு எதிரே பாளையம் இறங்கி காசாவின் எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சலை கெடுத்து இஸ்ரவேலிலே ஆகாரத்தை ஆகிலும் ஆடு மாடுகள் கழுதைகளை ஆகிலும் வைக்காதே போவார்கள். 4வது வேதம் மீண்டும் வாசிங்கம்மா. அவர்களுக்கு எதிரே பாளையம் இறங்கி காசாவின் எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சலை கெடுத்து 3 வாசிங்க. இஸ்ரவேலர் விதை போது மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்தி புத்திரரும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி வந்து அவர்களுக்கு எதிரே பாளையம் இறங்கி காசாவின் எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சலை கெடுத்து இஸ்ரவேலிலே ஆகாரத்தை ஆகிலும் ஆடு மாடுகள் கழுதைகளை ஆகிலும் வைக்காதே போவார். இந்த இடத்துல வாசிக்கிறோம். அதாவது என்னன்னா, இஸ்ரவேலர்கள் விதைத்திருக்கிற பொழுது, யார் இஸ்ரவேலர்? நம்மதான் சொல்லுங்க. யார் இஸ்ரவேலர்? இஸ்ரவேலர். இப்ப நம்ம விதைத்திருக்கிற பொழுது அப்படின்னா, ஜெபம் என்கிற விதையை போடுறோமா, நம்ம பிரயாசம் என்கிற விதையை போடுறோமா, நைட் எல்லாம் என்ன செய்வோனா உட்கார்ந்து ஜெபித்து அந்த வசனத்தை ஒருவேளை விதைச்சு, அல்லது என்னுடைய பிரயாசம், நம்மளுடைய இரவு பகல் எல்லா பிரயாசத்தையும் நம்ம நிச்சயமா இந்த காரியம் நடந்துரும், நிச்சயமா இது வந்துரும், நிச்சயமா எனக்கு இந்த ஆசீர்வாதம் வந்துரும், என் கையில வந்துரும்னு நினைச்ச அடுத்த நிமிஷம் செய்யறான், அதை கெடுத்து போடுகிறவனா இருக்கிறான். அவன் என்ன செய்யறானாமா, நல்ல நாளைக்கு என் கையில வந்துரும் நினைப்போம், அல்லது நாளைக்கு இந்த ஆசீர்வாதம் என் கைக்கு வந்துரும் நினைப்போம், அல்லது நாளைக்கு இந்த காரியத்துல ஒரு ஜெயம் வந்துரும் நினைப்போம், நாளைக்கு இந்த காரியத்துல ஒரு முடிவு எனக்கு கிடைச்சிரும்னு நினைப்போம். ஆனா அதை அவன் என்ன செய்யறானாமா, மீதியானியருடைய ஆவி என்ன ஆவி? கெடுத்து போடுகிற ஆவி. நல்லா சொல்லுங்க. மீதியானுடைய ஆவி எந்த ஆவி? கெடுத்து போடுகிற ஆவி. அப்போ இன்றைக்கு தேவன் நம்ம மேல ஒரு பராக்கிரமசாலியா இறங்குறதுக்கு காரணம் என்னன்னா, என் எல்லையில போராடுகிற, நல்லா சொல்லுங்க, என் எல்லையில போராடுகிற மீதியானுடைய ஆவியை அல்லது கெடுத்து போடுகிற மனுஷீக வல்லமை, சொல்லுங்க, கெடுத்து போடுகிற மனுஷீக வல்லமை, கெடுத்து போடுகிற சாத்தானுடைய வல்லமைகளை அழிக்கத்தக்கதாய் தேவன் என் பேர்ல எப்படி இறங்குறாரு? பராக்கிரமசாலி. நல்ல அந்த வார்த்தையை நல்லா கரந்தட்டி சொல்லுமா. என் மேல இன்னைக்கு தேவன் ஒரு பராக்கிரமசாலி, என் ஆவியை கெடுக்கிறவை, ஆத்மாவை கெடுக்கிறவை, என் சரீரத்தை கெடுக்கிற பராக்கிரமசாலியா, கெடுக்கிற ஆவிகளை அழிக்கிற ஒரு பராக்கிரமசாலியினுடைய அபிஷேகம். ஆமேன் என்று சொல்லலாமா? நான் அப்பதான் நல்லா என் ஜபத்துல என்னுடைய ஆவியில அல்லது என்னுடைய ஆத்மாவை நல்லா துதித்து நான் என்ன செய்வேனா, தூபபீடமா மாத்தி இருப்பேன். அடுத்த நிமிஷம் பிசாசு என்ன செஞ்சிருவா? அதை கெடுத்து போட்டுறா, என்னுடைய சாட்சியை கெடுக்கிறா, என்னுடைய ஜீவியத்தை கெடுக்கிறா, என் ஆத்மாவை கெடுக்கிறா, என்னுடைய ஆவியை கெடுக்கிறா, என் சரீரத்தை கெடுக்கிறா. எனக்கு தேவனுக்கு விரோதமான பாவத்தை என் வாயினாலே செய்ய வச்சு, அல்லது தேவனுக்கு விரோதமான பாவத்தை என் நாவினாலே பேச வச்சு அவன் என்ன செய்யறானா, என்னை தினம் கெடுக்கிறவனா இருக்கிறான். ஆனா இன்னைக்கு நான் சொல்ல போறேன், என் வழியில குறுக்கிட்டு இருக்கிற மீதியானியனே, உன்னையும் உன்னுடைய வல்லமையும் அழிக்கிறதுக்கு தேவன் என் பேர்ல ஒரு பராக்கிரமசாலி. இந்த வார்த்தையை நீ கேட்கிறீர்கள் என்றால் தேவன் உங்க மேல ஒரு பராக்கிரமசாலின்னு என்ன? தைரியம். ஓகே. அடுத்து வல்லமை. ஓகே. வல்லமை மிக்க போர் வீரன். எல்லாரும் ஆமென் என்று சொல்லுங்க. ஆமா, பராக்கிரமசாலின்னு என்ன அர்த்தம் சொல்லுங்க? வல்லமை மிக்க. வல்லமை நல்லா அது ஆணாகட்டும், அது பெண்ணாகட்டும், அது வாலிபனாகட்டும், அது சிறுவனாகட்டும், வல்லமை மிக்க போர் வீரனுடைய அபிஷேகத்தை நல்லா வல்லமை மிக்க, ஆமா, ஒரு சேனையா ஒரு போர் வீரனுடைய அபிஷேகத்தை தேவன் எனக்குள் வைக்கிறார். ஆமென் என்று சொல்லலாமா? ஆமா. திருமோசடைய வழியில என்னுடைய ஆசீர்வாதத்தை கெடுக்கிற குள்ளநரி, என்னுடைய ஆசீர்வாதத்தை கொடுக்கிற சாத்தானுடைய சதிகளை முறிக்கத்தக்கதா என் மேல தேவன் என்ன செய்யறாரா? பராக்கிரமசாலியாய். ஆமென் என்று சொல்லலாமா? ஏன் கர்த்தர் என்னை விடுதலையாக்கிறதுக்கு இவ்வளவு சீக்கிரமாய், அல்லது இவ்வளவு சடுதியாய், அல்லது இவ்வளவு அவசரமா, அல்லது இவ்வளவு தீவிரமாய் என் மேல இறங்குறார் என்றால், அவர் என்னோடு கூட உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார்.
சொல்றாரு என்ன தெரியுமா? உன்னை சத்துருக்களுடைய இஷ்டங்களுக்கு உன்னை ஒப்பு கொடுக்க மாட்டேன். உன்னையோ உன்னுடைய ஆசீர்வாதத்தை சத்துருக்களுடைய இஷ்டங்களுக்கு ஒப்பு கொடுக்க மாட்டேன். சத்துரு நினைத்தது வாழ்க்கையில நடக்காது. நான் என்ன நினைச்சிருக்கிறேனோ, நான் உன்னை குறிச்சு என்ன திட்ட வச்சுக்கிறேனோ, நான் உன்னை குறிச்சு என்ன நோக்க வச்சிருக்கிறேனோ, நான் உன்னை குறிச்சு என்ன எழுதி இருக்கிறேனோ, அதையே பிசாசு தோற்று போனவன் அவன் உன் வழியிலே ஜெயிக்கவே முடியாதுங்கிற நானு. ஆமென் என்று சொல்லலாமா? அவன் வழியில என்ன செய்ய முடியாது? ஜெயிக்க முடியாது. நல்லா சொல்லுங்க, அவன் உன் வழியில என்ன செய்ய முடியாது? ஜெயிக்கவே முடியாது. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு அவன் வழியில ஜெயிக்கவே முடியாது. அதனாலதான் நான் உன்னை என்னவா மாற்றிக்கொண்டிருக்கிறேன். ஆனா தேவனுக்கு ஒரே ஒரு ஏக்கம் என்ன தெரியுமா? நான் உன்னை ஆசீர்வதிக்கணும்னு இறங்கி இருக்கிறேன், உன்னை பலப்படுத்தணும், உன்னை நான் என்ன செய்யணும், இன்னும் உன்னை மேன்மைப்படுத்தணும்னு சொல்லி நான் உனக்காக இறங்கி இருக்கிறேன். ஆனா நீ என்னோட இன்னும் எசஞ்சு வரணுங்கிறாரு. என்ன பண்ணணுங்கிறாரு? ஏன்னா ஒரு கை தட்டினா ஓசை, ரெண்டு கை தட்டணும். ஆமேன் என்று சொல்லுவேன். எதுக்கு இதை சொல்றேன்னா அதாவது ஏசப்பா சொல்றாரு, நான் தான் சத்ரு கையில என்னுடைய ஆசீர்வாதத்திலே என்ன செஞ்சா கொடுத்துட்டேன். ஏசப்பா பிடுங்கிட்டார் சிலுவையிலே. என்ன செஞ்சார்? எல்லாவற்றையும் பிடுங்கி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டுச்சுன்னு சொல்லி ஏசப்பா சொல்லிட்டாரு. ஆனா நம்ம ஏசப்பாவோட எசஞ்சு அவரோட என்ன சொன்னாலும் எசஞ்சு நம்ம நடக்கிற பொழுதுதான் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ள முடியும். ஆமேன் என்று சொல்லலாமா? இதை குறித்து தான் இன்றைக்கு தேவன் நம்மளோடு கூட பேசுகிறார். நான் திரும்பவும் சொல்றேன், ஆமேன். தேவன் நம்மளோடு செய்திருக்கிற உடன்படிக்கையை நிச்சயமாகவே நிறைவேற்றுவார். ஆமேன் என்று சொல்லலாமா? சரி, அப்படியே நம்ம நியாயாதிபதிகள் அந்த 6ஆம் அதிகாரத்துல வாசிங்க பார்க்கலாம். 2 வசனத்தை வாசிங்க. பின்பு 6ஆம் அதிகாரம் 1வது வேத வசனம் 1-2. பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியானியரின் கையில் ஒப்பு கொடுத்தார். எத்தனை வருஷமாமா? 7 வருஷம். எத்தனை வருஷமாமா? 7 வருஷம். இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன காரியத்தை செய்தாங்க? கர்த்தருடைய பார்வைக்கு, நான் திரும்ப சொல்ற ஒரே வார்த்தை என்னன்னா, எப்ப நம்ம வாழ்க்கையில சிறையிருப்பு வருதென்றால் தேவன் நம்மகிட்ட என்ன சொன்னாரோ அதை கீழ்ப்படியாத பொழுதுதான் என்ன வருது? சிறையிருப்பு வருது. இந்த இடத்துல வாசிக்கிறோம், பொல்லாப்பானதை செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் என்ன செஞ்சாரா? 7 வருஷம் மீதியானுடைய கையில ஒப்பு கொடுத்தார். அடுத்த வசனம், மீதியானியரின் கை இஸ்ரவேலின் மேல் பலத்து கொண்டபடியால் இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியர் நிமித்தம் தங்களுக்கு மலைகளில் உள்ள கெபிகளையும் குகைகளையும் அரணான ஸ்தலங்களையும் அடைக்கலங்களாக்கி கொண்டார்கள். அடுத்து, இஸ்ரவேலர் விதை விதைத்திருக்கும் போது மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்தி புத்திரரும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி வந்து அவர்களுக்கு எதிரே பாளையம் இறங்கி காசாவின் எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சலை கெடுத்து 5வது வேத வசனம் வாசிங்க. அவர்கள் தங்கள் மிருக ஜீவன்களோடும் தங்கள் கூடாரங்களோடும் வெட்டுக்கிளிகளை போல் திரளாய் வருவார்கள். அவர்கள் ஒட்டகங்களும் எண்ணி முடியாததா இருக்கும். இந்த பிரகாரமாகவே தேசத்தை கெடுத்துவிட அதிலே வருவார்கள். தேசத்தை கெடுத்துவிட. நாம எப்பவுமே இப்ப நம்ம தியானிச்சுக்கிறதுனா தேசத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி முதல்ல எங்க பார்க்க போறோம்? என்னைய சொல்லுங்க, என்னைய நான் தேசத்தை கெடுத்து விடுகிற அமலேக்கினா அல்லது மீதியானரை அழிக்கிறதுக்கு முன்னாடி என்ன சொல்லுங்க? என்னங்கிறத எப்படி சொன்னா, என்னுடைய சரீரத்துல, என்னுடைய ஆவி, என்னுடைய ஆத்துமா, என் சரீரத்துல கெடுக்கிற பிசாசுகள் ஒரு பக்கம் என்னையும் தேவனையும் இணைய விடாம கெடுக்கிற ஆவி. 2வது என்னன்னா, என் சரீர உறுப்புகளை எல்லாம் கெடுத்து கொண்டு இருக்கிறான். என் சரீர உறுப்புகளை எல்லாம் கெடுத்து கொண்டிருக்கிறார். கடந்த நாட்களில் அந்த மீட்டிங்கில் ஒரு சகோதரிக்காக ஜெபித்த பொழுது ஏசப்பா சொல்கிறாரு, அவங்களுக்குள்ள ஒரு மரித்து போன ஆவி ஒன்று கிரியை செய்தா அப்படின்னு. அப்போ நான் அந்த சகோதரியை பார்த்து கேட்குறேன், ஏம்மா ரீசெண்டாக ஒரு மரித்து போன ஆவி, ரீசெண்டாக மரித்தது யாருமா? அந்த போராட்டம் உங்கள் மேலே இருக்குதுங்கிற பொழுது அந்த சகோதரின்ட்ட சொன்னாங்க, ஆமாம், ஒரு கேன்சரில் ஒரு லேடி ஒன்று இப்போ இறந்தாங்க. அது எனக்குள்ளே அந்த எண்ணெய் எனக்குள்ளே போராடிட்டே இருக்குது. நாங்கள் ஏன் அப்படிங்கிற பொழுது அவங்க சொன்ன என்னென்னா, அதாவது அவங்க கேன்சர்ல இருந்திருக்காங்க. அப்ப இவங்களை ஜெபிக்க கூப்பிட்டாங்களாமா. அதாவது எப்பவுமே கூப்பிடுவாங்க, எப்பவுமே போய் ஜெபம் பண்ணிட்டு வருவாங்க. அப்படி ஒரு நாள் இவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஜெபிக்க போறதுக்கு கதவை திறந்த அடுத்த நிமிஷம் அந்த அம்மா டெத் ஆயிட்டாங்க. அந்த டெத் ஆனது நிமித்தம் அந்த ஒரு டக்குன்னு பயந்தாங்க பாருங்க. அந்த பயந்தது நிமித்தம் அந்த ஆவி இவங்களுடைய சரீரத்துக்குள்ள போராட ஆரம்பிச்சிருச்சு.
அப்போ கர்த்தர் என்கிட்ட சொல்றாரு, இந்த ஒரு இறந்து போன ஆவி போராடுதுன்னு. அப்புறம் அதுக்கப்புறம் ஜெபித்த பொழுது அவங்க என்ன செஞ்சாங்கன்னா அப்படியே கீழே விழுந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னா, அது உண்மையாலுமே அதை நாங்கள் ஜெபிக்க அந்த ஆவி, ஏன்னா ஒரு சில மரித்து போன ஆவி ஒரு சிலருக்குள்ள கிரியை செய்யும். அதை ஜெபிக்கிற பொழுது அந்த ஆவி வெளியே போகிறத நல்லா பார்க்க முடியாது. அந்த ஆன்னு சொல்லி அந்த சரீரத்தை பயங்கர ஒரு அலக்களிப்பு உண்டு பண்ணி அந்த ஆவி வெளியே போகிறத பார்க்க முடியும். அப்போ அந்த சரீரம், அந்த சகோதரி அப்படியே பண்ணாங்க, அவங்க சரீரத்திலேருந்து அந்த இருள் அப்படியே வெளியே போகிறத அவங்களும் ஃபீல் பண்ணாங்க. அதை நாங்களும் பார்த்தோம், அந்த ஆவி அவங்க சரீரத்தை விட்டு வெளியேறுகிறத நாங்களும் பார்த்தோம். அப்போ அடுத்த நாள் அந்த சகோதரியை நான் பார்த்து, எப்படிமா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னா, நல்லா இருக்கு. அப்போ தான் அவங்க சொன்னாங்க, ஒரு சில இடத்துலலாம் எனக்கு பெயின் வரும், ஏன்னா அந்த நாட்களுக்கு அப்புறம் அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அவங்கள பார்த்ததுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா அந்த பெயின் என் சரீரத்தில் வரும். நான் நினச்சேன் இது எது, ஏன்னா அவங்க நர்ஸு. அப்போ நான் நினச்சேன் ஒருவேளை இதெல்லாம் என்னுடைய சரீரத்தில் இருக்கிற பலகீனங்கள் நினச்சேன். ஆனால் நேற்றைய தினத்தில் ஜெபித்ததுலேருந்து அந்த பலகீனம் என்னை விட்டு விலகி இருக்குதுன்னு சொன்னாங்க. இதை எதுக்கு சொல்றேன்னா, ஒரு சில ஆவிகள் நம்ம சரீரத்தினுடைய உறுப்புகளை கெடுத்து போட வரும். ஆனா நம்ம என்ன செய்யணும், இயேசுவின் நாமத்தினாலே அதை தினம் 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 என்ன செய்யணும், அழித்து கொண்டே இருக்கணும். ஏதோ இது ஒரு சரீர பலகீனம், இது நான் இதனாலதான் அதை சாப்பிடாதனாலதான் இதை இல்லம்மா, ஒரு சில இருள்கள். ஆனா சாப்பிடாதனால ஒரு சில பலகீனங்கள் வரும், அதுக்காக அது வராதுன்னு சொல்ல, சாப்பிடாதனால ஒரு சில பலகீனங்கள் வரும். ஆனா ஒரு சில பலகீனங்கள் சாத்தானுடைய போராட்டம். அப்ப அந்த உறுப்புலேருந்து உங்க சரீர உறுப்புகளையெல்லாம், உங்க சரீரத்தினுடைய ஒவ்வொரு உறுப்புகளையும் நீங்க என்ன செய்யணும், சொல்லி சொல்லி இயேசுவின் நாமத்துல என் சரீரத்தை கெடுத்து போடுகிறதுக்கு, என் சரீரத்துக்குள்ள இருக்கிற பொல்லாத பிசாசே இயேசுவின் நாமத்துல வெளியேறுன்னு சொல்லும்போது தேவன் அப்படியே நம்ம வார்த்தையின்படி செய்ய போகிறார். அப்ப சொல்லுங்க, முதல்ல என் சரீரத்தை கெடுக்கிறவ, ரெண்டாவது நம்ம குடும்பத்தை, நம்ம குடும்பத்தை, மூணாவது தேசத்தை. அப்ப இன்னைக்கு இயேசுவின் நாமத்துல என்னுடைய குடும்பத்துல, அல்லது முதல்ல எனக்குள்ள, என் குடும்பத்துக்குள்ள, என்னுடைய எல்லைகளுக்குள்ள இருக்கிற கெடுத்து கொண்டிருக்கிற எல்லா மீதியானியரையும் அழிக்கத்தக்கதாய் தேவன் இன்றைக்கு என் மேல இறங்க போகிறார். ஆமென் என்று சொல்லாம, அப்ப இவங்க பாருங்க, வந்து இவங்க என்ன செய்வாங்களா, கெடுத்து போடுவார்கள். அப்படின்னா மெயினா இவங்க எதை கெடுப்பாங்கன்னா, விளைச்சலை. எதை கெடுப்பாங்களாமே இந்த மீதியானியர்கள் எதை கெடுப்பாங்க, விளைச்சலை. அதாவது விளைச்சல் அப்படின்னு சொன்னா சாதாரண விளைச்சல் இல்ல. இஸ்ரவேல் ஜனங்கள், அதாவது அந்த அறுவடை, சரியாய் அறுவடை, நாளைக்கு இதை அறுத்துருவோன்னு நினைக்கிற அந்த நாளுக்கு முந்தின நாள் எல்லாத்தையும், அதாவது அறுவடைன்னா சும்மா ஏதோ இந்த 10க்கு 10 தோட்டத்தில் போட்ட கோதுமை எல்லாம் இது கிடையாது. இந்த அறுவடை என்னன்னா, அதாவது 1,00,000 பேருக்கு கிட்டத்தட்டதான ஒரு 2 மாசமாவது வச்சு சாப்பிடுற அளவுக்கு இருக்கிற 1,00,000 பேர் சாப்பிடுறதுக்கு உண்டான விளைச்சலை இஸ்ரவேல் ஜனங்கள் அறுவடை செய்து, அதை விதைத்து அதை அறுவடை செய்கிற பொழுது இந்த மீதியானியர் என்ன செய்வாங்க, கெடுத்து போடுவாங்க. நான் திரும்ப சொல்றேன், கிட்டத்தட்ட 1,00,000 பேர் சாப்பிடுகிற ஆகாரத்தை இந்த மீதியானியர் என்ன செய்வாங்களா, கெடுத்து போடுகிறவங்களா இருக்கிறாங்க. இதனால இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பயம், துக்கம், தரித்திரம், வேதனை. இதனால போய் இந்த மீதியார்களுக்கும் அமலேக்கிற்கும் பயந்து அவங்க என்ன செஞ்சாங்களாமா, காடுகளை, குகைகளை, கெபிகளை எல்லாம் தங்களுக்கு அடைக்கலமாக்கி கொண்டு அங்க போய் ஒளிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அப்படி இருக்கிற பொழுதுதான் கர்த்தர் ஒரு மனுஷனை எழுப்புகிறார். அந்த மனுஷன் பேர் என்னமா, அந்த மனுஷன் பேர் என்ன, அவன் என்ன நினைக்கிறானா, எப்படியோ, அதாவது ஊர்ல இருக்கிற கோதுமையெல்லாம் அழிஞ்சாலும் பரவாயில்ல, என் வீட்டு கோதுமையாவது நான் காப்பாத்திக்கணும்னு சொல்லி அவன் என்ன செய்யறானா, ஆலைக்கு சமீபமாய் உட்கார்ந்து அவன் என்ன செஞ்சானாமா, போரடித்தான். அப்படின்னு என்னென்ன போரடித்தானா, அதை தப்புவித்து கொண்டான். என்ன செய்வாங்க, அதை போரடிக்கிறது என்ன செய்யுது, அதை என்ன செஞ்சாங்க, அடிக்கிறது. அதாவது கோதுமையை தனித்தனியா பிரித்து எடுப்போம் பாருங்க, அதுபோல அவன் என்ன செஞ்சான், தாவீட்டு கோதுமையை அவன் என்ன பண்ணி கொண்டிருந்தானா, தப்புவிக்கிறதுக்காக அவன் போராடி அந்த கோதுமையில், அந்த ஆலையில் அவன் வேலை செய்து கொண்டிருந்தான். அப்படி வேலை செய்கிற பொழுதுதான் ஒரு கர்த்தருடைய தூதன் என்ன செய்கிறாரு, அவனை சந்திக்க வராரு. அவனை சந்திக்க வந்துட்டு பேசுகிறாரு. அவனோடு கூட பேசுகிற பொழுது வாசிங்க பார்க்கலாம், 11:12. அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் அபியேஸ்ரியனான யோவாசின் ஊராகிய ஓப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானியரின் கைக்கு
தப்புவிக்கிறதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். 12 எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்றார். அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவரே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன். இப்போ என்னன்னா, ஆலைக்கு சமீபமாய் உட்கார்ந்து கிதியோன் போரடிச்சிட்டு இருக்கிறான், அந்த கோதுமையை தப்புவித்து கொண்டிருக்கிறான். இப்ப கர்த்தர் வந்து சொல்றாரு, பரவாயில்ல, இவ்வளோ பயப்படுற ஜனங்களுக்கு நடுவுல நீ ஒருத்தனாவது என்ன செய்யற, தப்பு வச்சுட்டு இருக்கிறேன்னு சொல்லி அவனை பார்த்து சொல்றாரு, பராக்கிரமசாலியே. என்ன சொல்றாரு, பராக்கிரமசாலியே. அப்படிங்கிற பொழுது இவன் சந்தோஷப்படல. இவன் என்ன தெரியுமா கேட்கிறா, கர்த்தர் எங்களோடு கூட இருந்தால், என் ஆண்டவரே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன். அப்படின்னா உன்னை பார்த்தா, நம்மளை பார்த்த ஆண்டவர் பராக்கிரமசாலின்னு சொன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்போம். ஆனா இவன் என்ன பண்றான், எதுக்கு நான் பராக்கிரமசாலி இருக்கிறேன், நீர் எங்களோடு இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன் அப்படின்னு என்னன்னா ஒரு சலிப்பு என்ன வந்துருச்சு. நம்ம ஒரு சில நேரம் சொல்ற மாதிரி, எத்தனை நாள் ஆண்டவரே, எத்தனை நாள் இன்னும் போரடி சத்துருவே அடிச்சு எவ்வளோ தூரம் ஆண்டவரே அப்படின்னு நிறைய நேரம் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், சலிச்சு போயிருக்கிறோம். அதே போலதான் இவன் சொல்றான், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் அப்படின்னா, போங்க ஆண்டவரே, கூடா சொல்லியிருப்பா, போங்க ஆண்டவரே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானே. நீங்க எங்களோடு இருந்தா ஏன் இந்த சிறையிருப்பு, நீர் எங்களோடு இருந்தா ஏன் நாங்க கெபிக்குள்ள தங்கிட்டு இருக்கிறோம், நீர் எங்களோடு இருந்தா ஏன் நாங்க ஒளிஞ்சு வாழ்றோம், நீர் எங்களோடு இருந்தா ஏன் நாங்க தரித்திரத்தில் இருக்கிறோம், நீர் எங்களோடு இருந்தா நாங்க ஏன் இன்னும் வேதனைப்பட்டு இருக்கிறோம், நீர் எங்களோடு இருந்தா ஏன் நாங்க இன்னும் சுத்துற பாதையை சுத்திட்டு இருக்கிறோம். இதே மாதிரி இன்னொரு மனுஷன் சொல்லுவார். யார் அது? இதே மாதிரி சலிச்சு சொல்லுவாரு, பயப்படாதே, நான் உனக்கு மகா பெரிய பலனும் கேடகமுமா இருக்கிறேங்கிற பொழுது நீர் எனக்கு என்ன தருவீர்? நீர் எனக்கு மகா பெரிய பலனா இருந்து என்ன பிரயோஜனம், கேடகமா இருந்து என்ன பிரயோஜனம்? நானோ பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, நானோ சலித்து போன கிதியோனை கர்த்தர் சந்தித்தார்மா. ஏன்னா என்னையும் சொல்றேன், எனக்கும் சலிப்பு வருது ஒரு சில நேரம். எவ்வளோ நாள் ஆண்டவரே இதே பாதையில கடக்கிறேன். ஆனா இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, இல்ல மகளே, இல்ல, இன்னும் கொஞ்சம் தூரம், இன்னும் எத்தனையோ நாள் அப்படி கெஞ்சி இருக்கிறேன், இன்னும் எவ்வளவு தூரம் கர்த்தர்கிட்ட நிறைய முறை, இன்னும் கொஞ்சம் தூரம் மகளே, இன்னும் கொஞ்சம் தூரம். கர்த்தர் நமக்கு சொல்றாருமா, இன்னும் கொஞ்சம் தூரம், ஆமென் என்று சொல்லலாமா, இன்னும் கொஞ்சம் தூரம். கர்த்தர் சொல்றாரு, இன்னும் கொஞ்சம் தூரம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்தை எத்தனை நாள் அடையலாம் சொன்னாரு? 3 நாள். எத்தனை வருஷம் சுத்தினாங்க? 40 வருஷம். அவருடைய பார்வையில 3 நாள். ஆனா சுத்துறது எத்தனை? 40 வருஷம். ஏன்னா அவங்க கீழ்ப்படியில. அப்ப இந்த இடத்துல வாசிக்கிறோம், நீர் எங்களோடு இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன் என்று அவன் சலிச்சு போறா. அப்படி சலிச்சு போகிற பொழுது வாசிங்க மறுபடியும் அந்த வசந்த, அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவரே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானே. அடுத்து, கர்த்தர் எங்களுக்கு எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா? பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? அவ்வளவுதாங்க. இந்த ஒரு வார்த்தை தாங்க தேவனை அசைத்தது. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, கிதியோனுக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்தது. என்ன விசுவாசம்னா, எங்கள் பிதாக்கள் எகிப்திலிருந்து என்ன செஞ்சாங்க, இந்த இஸ்ரவேல் தேசத்துக்குள்ள வந்த பொழுது நிறைய அற்புதத்தை செய்தீங்களே, செங்கடலை பிளந்தீங்க, யோர்தானை பிளந்தீங்க, எரிகோவை விளை செஞ்சீங்க, வனாந்தரத்துல மன்னாவை கொடுத்தீங்க, 7 ஜாதிகளையும் 31 ராஜ்யங்களையும் முறியடிக்கத்தக்கதான பலனை தந்தீங்க. அந்த அற்புதங்கள் எல்லாம் எங்கே? அந்த அற்புதம் எல்லாம் எங்கப்பா? ஆண்டவரே, நீர் எங்களோடு இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன். எங்கள் பிதாக்கள் சொன்ன அற்புதங்கள் எல்லாம் எங்க? அந்த ஒரு வார்த்தை தாங்க. அதாவது தாவீது கிட்ட இருந்த அந்த கல் கோலியாத்தை விளைவிச்சதே. ஆனால் இந்த கிதியோன் வாயிலிருந்து வந்த சொல், அந்த அற்புதம் எங்கேங்கிற அந்த வார்த்தையை அவ சொன்னா பாருங்க. அடுத்த நிமிஷம் கர்த்தர் சொல்றாரு, அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ.
உனக்குள்ள அந்த விசுவாசம் இருக்குல்ல, என்ன விசுவாசம்? அற்புதமெல்லாம் எங்கே, அற்புதமெல்லாம் எங்கே, என் பிதாக்கள் விவரித்து சொன்ன அற்புதமெல்லாம் எங்கேன்னு நீ கேட்கிற பார்த்தையா, இந்த பலத்தோட போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நீ இஸ்ரவேலரை மீதியானுடைய கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறது அப்படின்னா கர்த்தர் சொல்றாரு, இன்றைக்கு உங்களை நான் பலப்படுத்த போறேன். ஒரு பராக்கிரமசாலியா உன் பிதாக்கள் கண்ட அற்புதங்களை, உன் பிதாக்கள் கண்ட நீ எகிப்து தேசத்திலே புறப்பட்ட பொழுது நீ கண்ட அற்புதங்களை இனி காணத்தக்கதாய் மறுபடியும் ஒரு அப்போஸ்தலருடைய காலங்கள் எல்லாம் மறுபடியும் திரும்பத்தக்கதாய் தேவன் நம்மளை ஒரு பராக்கிரமசாலியாய் ஆமென் என்று சொல்லலாமா? நம்மள தேவன் என்ன செய்யறாராமா? பராக் உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா அப்படின்னு சொல்லி இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச பாயிண்ட். ஒரு 2 பாயிண்ட் மட்டும் வேகம், ஏன்னா முக்கியமான ஒரு சத்தியத்தை தேவன் இன்றைக்கு நமக்கு சொல்ல போறாரு. அப்ப இதெல்லாம் சொல்றாரு. இதெல்லாம் சொல்லிட்டு கிதியோன்ட்ட ஒரே ஒரு வார்த்தை சொல்றாரு. வாசிங்க பார்க்கலாம் அந்த வார்த்தை. அதாவது என்ன சொல்றாருன்னா, அதுக்கு அடையாளம் எல்லாம் இவன் கேட்கறான். கர்த்தர் அந்த அடையாளத்தை எல்லாம் கொடுத்துட்டு வாசிங்க பார்க்கலாம். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 24 வாசிங்க. 24 அங்கே கிதியோன் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா ஷாலோம் என்று பெயரிட்டான். அது இந்நாள் வரைக்கும் அபியேஸ்ரியரின் ஊராகிய ஓப்ராவில் இருக்கிறது. அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனை நோக்கி, நீ உன் தகப்பனுக்கு இருக்கிற காளைகளில் 7 வயதான 2ஆம் காளையை கொண்டு போய் உன் தகப்பனுக்கு இருக்கிற பாகாலின் பலிபீடத்தை தகர்த்து அதன் அருகே இருக்கிற தோப்பை வெட்டி போடு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதாவது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வந்த சிறையிருப்பே என்னன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை விட்டு பொல்லாப்பான காரியத்தை செய்து எத்தனை வருஷமாமா 7 வருஷம் அவங்க என்ன செஞ்சாங்க? மீதியானுடைய கையில ஒப்பு கொடுக்கப்பட்டாங்க. எத்தனை வருஷம்? 7 வருஷம். இப்ப தேவன் என்ன சொல்றார் அப்படின்னா, நீ என்ன செய்யணும், உன் தகப்பன் வீட்டில் இருக்கிற 7 வயது எத்தனை வருஷம்? 7 வருஷத்துக்கு ஈக்குவலான 7 வயதான இளங்காளையை என்ன செஞ்சு எடுத்துட்டு வந்து இந்த இடத்துல ஒன்று சொல்றாரு, உன் தகப்பனுக்கு இருக்கிற பலிபீடத்தை. எந்த பலிபீடமாமா? பாகாலி. நல்லா சொல்லுங்க, என்ன பலிபீடம்? அதாவது என்ன, எதுக்கு இதை சொல்ல வரனா, இந்த 7 வருஷம் இவங்க எதைத்தான் வணங்கி கொண்டிருக்கிறாங்க? பாகாலை வணங்குறாங்க. பாகாலுடைய தகப்பனுடைய பலிபீடத்தை இவங்க வணங்கி கொண்டிருக்கிறாங்க. அதுதான் பலி செலுத்துறாங்க, அதையே தொழுது கொள்றாங்க, அதுக்கு ஆராதனை செய்யறாங்க. அதனால உன் நடுவுல நான் அற்புதத்தை செய்யணும்னா முதல்ல நீ என்ன தெரியுமா செய்யணும்? உன் தகப்பனுடைய பலிபீடத்தை தகர்க்கு போட்டு 7 வயதான அந்த இளங்காளையை அல்லது 7 வயதான காளையின் என்ன செய்யணும்? எனக்கு பலியிடணும். 7 என்பது 1. இவங்க 7 வருஷம் அடிமைத்தனத்துல அல்லது மீதியானுடைய கையில் இருந்தனால 7 வயதுன்னு சொன்னாரு. இன்னொன்னு 7 என்பது பூரணம். 7ன்னு என்ன அர்த்தம்? பூரணம். திரும்ப சொல்லுங்க, 7ன்னு என்னது? பூரணம். அப்படின்னா என்ன சொல்றாருன்னா, உன் தகப்பனுடைய பலிபீடத்தை அறவே தகர்த்து போட்டு. சொல்லுங்க என்னவாமா? உன் தகப்பனுடைய கிரியைகள், உன் தகப்பனுடையதான கீழ்ப்படியாமைகள், உன் தகப்பனுடைய காரியத்தை இதையெல்லாம் அறவே நீ எடுத்து போட்டுட்டு உன் தகப்பனிடத்துல இருந்ததான பாகாலின் பலிபீடத்தை தகர்த்து போட்டு இந்த 7 வயது கிடாரியை என்ன செய்யணும்? 7 வயது இளங்காளையை நீ கர்த்தருக்காக நீ என்ன செய்யணும்? பலியிடணும்னு சொல்றாங்க. இது எதுக்கு அடையாளம்னா, இதை நான் கிதியோன் ஆண்டவர் சொல்றாரு, இதை செய் கிதியோனே அப்படின்னு. சரி ஆண்டவரே அப்படின்னு உடனே செஞ்சிருப்பாருன்னு இந்த இடத்துல இருக்குது. ஆனா நிறைய யோசித்திருப்பார். நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு தன்னுடைய தகவன் பிராக்டிக்கலா யோசிங்களேன். தன்னுடைய தகப்பன் ஒரு பாகாலுடைய பலிபீடத்தை கட்டி இதுதான் உன் தெய்வம், இதுதான் உன் தெய்வம், இதுதான் உன் தெய்வம் அப்படின்னு சொல்லி அவன் அந்த தகப்பன் பலியிட்டு கிதியோனுக்கு இதுதான் உன் தெய்வம்னு சொல்லி கொண்டு பொழுது திடீர்னு கிதியோன் போய் தகப்பனுடைய பலிபீடத்தை தகர்த்து போட்டா என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? என்ன நடந்திருக்கும்? பிரச்சனை வந்திருக்கும். ஏண்டா இதுவரைக்கும் இதுதான் தெய்வம்னு நினைச்சோம், இன்னைக்கு நீ அதை தகர்த்து போட்டு வேற ஒரு தெய்வம் என்கிட்ட பேசுச்சுன்னு சொல்லி அந்த தெய்வத்தை பின்னாடி நீ போறேன்னு சொல்றையே அப்படின்னு சொல்லி இந்த கிதியோன்ட்ட ஒருவேளை தகப்பன் கேள்வி கேட்டிருக்க முடியும். இதே சோதனை இன்னொருத்தருக்கு வந்துச்சு. இப்பதான் சொன்னேன், யாரு? ஆபிரகாமுக்கு இதே சோதனை தான். ஏன்னா தேராகு அந்நிய தெய்வங்களை வணங்கி கொண்டிருந்தா. அவன் போய் அவங்க அப்பாட்ட சொல்லியிருப்பா, ஒரு தெய்வன்ட்ட பேசுச்சு, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன்னு பேசுச்சு, வானத்து நட்சத்திரத்தை போல உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிச்சுன்னு ஒருவேளை ஆபிரகாம் தகப்பங்கிட்ட சொன்னானே சரிப்பா போப்பான்னு சொல்லியிருப்பாரு.
சரி போ அப்படியே விட்டுருப்பாரு. இல்லை, எத்தனை தடை. எதுக்கு இதை சொல்றேன்னா, ஒரு சில காரியங்களை எனக்கு சொல்றேன், உங்களுக்கு சொல்றேன், ஒரு சில காரியங்கள் கர்த்தர் நம்ம கிட்ட பேசுகிறதை உலக ஜனங்க ஏற்றுக்கொள்ளவே முடியாது. நம்ம கணவனாலே அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது, நம்ம மனைவியினாலே அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, ஒருவேளை நம்ம உறவுகளால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது, ஒருவேளை நம்ம சொந்தங்களால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. கர்த்தர் நம்மை நடத்துகிற விதத்தை மற்றவர்கள் விளங்கிக் கொள்ளவே முடியாது. ஆனா எனக்கும் உங்களுக்கும், அல்லது எனக்கும் நம்ம ஆண்டவருக்கும் இருக்கிற அந்த உறவினுடைய ரகசியம் நமக்கும் தேவனுக்கும் மட்டும்தாங்க தெரியும். ஆமேன் என்று சொல்லுவோம். ஆமேன் என்று சொல்லுவோம். இப்போ வந்து யார்கிட்ட, ஆபிரகாம்கிட்ட கர்த்தர் சொன்னார், உன்னோட ஈசாக்கை கொண்டு வந்து என்ன செய்ய, எனக்கு பலியிடுன்னு சொன்னோன்னா ஆபிரகாம் போய் சாராள்கிட்ட போய், இப்போ தெய்வம் வந்துச்சு என்கிட்ட வந்து பேசுச்சு, நம்ம ஈசாக்க பலியிட கேட்குதுன்னு சாராள் போப்பா அப்படின்னு விட்டுருப்பான்னு நினச்சிருக்கீங்களா? நீ என்ன முட்டாளாக்கிறேன்ற, பைத்தியமான்னு கேட்டிருப்பார். இத்தனை நாள் குழந்தை இல்லாம இப்பதான் நமக்கு குழந்தை வந்திருக்குது. அந்த குழந்தை எப்படி தெய்வம் கேட்கும்? அந்த குழந்தை எப்படி தெய்வம் கேட்கும்? இதுல ரகசியம் என்ன தெரியுமா? ஆபிரகாமுக்குள்ள நீங்க அந்த சாட்டுக்குள்ள போட நிறைய ரொம்ப நேரம் ஆகும். ஒரே ஒரு வார்த்தையில் சொல்றேன். பெலிஸ்தரின் தேசத்தில் அநேக நாள் அவன் தங்கியிருந்த பாருங்க. எத்தனை? ஆதியாகமம் 21 கடைசியில. அப்படி இருக்கிற பொழுது எல்லாரும் பேசிக்கொண்டாங்க, நம்ம மூத்த பிள்ளைய கடவுளுக்கு கொடுக்கணும், நம்ம மூத்த பிள்ளைய கடவுளுக்கு கொடுக்கணும், அது எமோரியரின் தெய்வத்துக்கு கொடுக்கணும், எமோரியருடைய தெய்வத்துக்கு கொடுக்கணும்னு சொல்லி எல்லாரும் இவங்கிட்ட சொல்லிட்டே இருந்தாங்க. அப்போ ஆபிரகாமுக்குள்ள ஒரு பயம் வந்துருச்சு. ஒருவேளை எம்பளையும் கேட்டுருவாரோங்கிறக்காதா 22:1 வாசிக்கிறோம், ஆபிரகாமை கர்த்தர் சோதித்தார். ஒருவேளை அப்படியே கொடுக்கணும்னு வந்தாலும் நீ கொடுப்பையா அப்படிங்கிறதுக்காக ஆபிரகாமை கர்த்தர் சோதித்தார். ஆனா பிள்ளைய கர்த்தர் எடுக்கல, அதுக்கு நிழலாட்டமாய் ஆட்டுக்குட்டியை பலியிட்டார். ஆமென் என்று சொல்லாம. அப்போ இதே சோதனை தான் யாருக்கு வந்துச்சு? கிதியோனுக்கு வந்துச்சு. ஏன்னா அவன் வேதத்தில் வாசிக்கிற, அவன் பயந்ததினால் இரவல போய் சொல்றான். அப்ப இதை என்ன சொல்றேன்னா, ஒரு சில பாதைகளை நம்மளால விளங்கி கொள்ளவே முடியாதுமா. உண்மையா சொல்றேன். அது கணவனாலே விளங்கி கொள்ள முடியாது, மனைவினாலே விளங்கி கொள்ள முடியாது, ஏன் நம்மனாலே விளங்கி கொள்ள முடியாது. இப்ப ஆபிரகாம் சொன்னார், எழுந்து நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்னு சொல்லி சிங்கப்பூர் போ அப்படின்னு சொல்லி அனுப்புனாரு, அல்லது மலேசியா போன்னு சொல்லி அனுப்புனாரு, அல்லது வேடந்தாங்கல் போன்னு சொல்லி அனுப்புனாரு. நான் காண்பிக்கிற தேசம். எதுக்கு சொல்றேன்னா, நம்மளுடைய கீழ்ப்படிதல் சரியா இருக்க வேண்டும். ஆமென் என்று சொல்லாமா? ஆமென் என்று சொல்லாமா? அதாவது ஜாடிகளிலே தண்ணீரை நிரப்புங்கள் என்றால் இது எப்படி ஆகும் ஆண்டவர்? அதெல்லாம் கேள்வியே வேண்டாம். இது எப்படி ஆகும்? அதெல்லாம் கேள்வியே வேண்டாம். தண்ணியை நிரப்புனா நிரப்பு, அவ்வளவுதான். அப்ப இன்னைக்கு கர்த்தர் என்ன சொல்றார் என்றால், அவர் நம்மளிடத்தில் என்ன சொல்றாரோ சொல்லுமா. தகப்பனுடைய பலிபீடத்தை இடிச்சு போடுனா அதனால நிறைய எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டியிருக்கும். தகப்பனை ஒருவேளை கிதியோனை திட்டி இருக்க முடியும், ஒருவேளை உறவுகளை அவனை வேதனைப்படுத்தி இருக்க முடியும். ஆனாலும் கர்த்தர் என்று சொல்லிட்டாரு. ஏன்னா என் வாழ்வில கர்த்தர் அற்புதத்தை செய்ய வேண்டும் என்றால் இந்த பலிபீடம் தடையா இருக்குதுங்கிற நான், இந்த பலிபீட தடையா இருக்குதுங்கிற நான். கர்த்தர் நம்ம வாழ்விலே அற்புதங்களை செய்ய வேண்டும் என்றால் ஒரு சில காரிய தடையா இருக்குது. அதை கர்த்தர் சொன்னார், பிடுங்கிறாரு. தகப்பனுடைய பலிபீடம், அது தகப்பன் மூதாதையா பூர்வீகமா ஒருவேளை தகப்பன் அதை என்ன செய்தா வணங்கி கொண்டிருந்திருக்கலாம். ஆனா நீ என்ன செய்யணும்? தகர்த்து போட்டு, அவ்வளவுதான். நான் உன்னிடத்தில் அற்புதம் சேர்க்க இதுதாமா தடை. இதை நீ என்ன செஞ்சிரு? பலிபீடத்தை தகர்த்து போடு. தகர்த்து போட்டு நீ என்ன செய்ய? 7 வயது என்ன செய்ய? இளங்காலை கொடுவது பலியிடுங்கிறாரு. அவன் அதை பயந்து இதனால என்ன செஞ்சானாமா? எப்போ அதை செய்தாராமா? இரவிலே. அது அவன் மட்டும் போய் செய்யல, எல்லாரையும் கூட்டிட்டு போய் தகப்பனுடைய பலிபீடத்தை அவன் செஞ்சானா, தகர்த்து போட்டார். இது நமக்கு தெரிந்ததா? அடுத்து அவன் என்ன செய்யறாரு? ஆண்டவர் என்ன செய்யறாரு? ஆயுதங்களை எடுக்க சொல்ல. எதுக்கு சொல்றேன்னா, முக்கியமானதை மட்டும் சொல்லிட்டு வர, இதெல்லாம் நமக்கு ஏற்கனவே தெரிந்ததுனால. அடுத்து அவன்கிட்ட ஆயுதங்களை எடுக்க சொல்றாரு. என்னென்ன ஆயுதத்தை எடுக்க சொல்றாரு? ஆமா, அதாவது நான் வாழ்வில அற்புதங்களை செய்ய வேண்டும் என்றால், மீதியானியரை முற்றிலும் அழிக்க வேண்டும் என்றால் நீ 3 ஆயுதத்தை எடுத்துக்கோ. எக்காலம், அடுத்து வெறும்பானை, அடுத்து என்ன சொல்ல? வாசிங்கம்மா அந்த வசனத்தை. 7:20 வாசிங்கம்மா. 3 படைகளின் மனுஷரும் எக்காலங்களை ஊதி பானைகளை உடைத்து தீவட்டிகளை தங்கள் இடது கைகளிலும் ஊதும் எக்காலங்களை தங்கள் வலது கைகளிலும் பிடித்துக் கொண்டு கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம். இப்போ மீதியானியரை முறியடிக்கிறதுக்கு தேவன் என்ன செய்ய சொல்றாரோ 3 காரியத்தை எடுக்க சொல்றாரு. 1 எக்காலம், 2வது வெறும்பானை, 3வது
தீவெட்டி. இந்த 3 எதுக்கு அடையாளம் என்றால், எக்காலம் என்பது துதி. எல்லாரும் ஆமென் என்று சொல்லுவோம். எக்காலம் என்பது துதி. 2வது வெறும்பானை என்பது வேற அர்த்தத்தை கர்த்தர் சொன்னார். அதனால டக்குன்னு சொல்லிடாதீங்க, சொல்றேன். வேற அர்த்தத்தை சொல்றார். வெறும்பானை என்பது நான் என்னுடைய இருதயம். சொல்லுங்க, வெறும்பானை. என்னுடைய இருதயம் பானையினால் செய்யப்பட்டது. சொல்லுங்க, ஆமா, மண்ணினால் செய்யப்பட்டது. ஆமா, மண்ணினால செய்யப்பட்டதான என்னுடைய அந்த பானை வெறும்பானை. இந்த வெறும் பானைக்குள்ள தீவெட்டி என்பது அபிஷேகம். ஆமென் என்று சொல்லலாமா? அப்போ துதியையும் அபிஷேகம் நிறைந்த எண்ணெயும். சொல்லுங்க, 1 துதியை எடுக்க சொல்றார். 2வது சொல்றாரு, ஆமா, அபிஷேகம் நிறைந்ததா அல்லது என்னை அபிஷேகிக்கப்பட்டவரா அல்லது அபிஷேகத்தோடு கர்த்தரை துதிக்க 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 என் எல்லையில எழும்புகிற மீதியானினுடைய வல்லமையை தேவன் முற்றிலுமாய் நிர்மூலமாக்க போகிறார். இந்த வார்த்தையை வசனத்தோட நமக்கு சொன்னார். சொல்லுங்க பார்க்கலாம். கடந்த 3 வாரத்துக்கு முன்னாடி தியானிச்சோம். வாசிங்க, சங்கீதத்தின் புஸ்தகம் 149வது சங்கீதம். வாசிங்க பார்க்கலாம். 7:8. அவர்களுடைய ராஜாக்களை சங்கலிகளினாலும் அவர்களுடைய மேன்மக்களை இரும்பு விலங்குகளாலும் கட்டவும் எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை அவர்கள் பேரு செலுத்தவும் அவர்கள் வாயிலே துதியையும் கர்த்தரை உயர்த்து துதியும் அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும். இந்த இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, அதாவது இதைத்தான் நம்ம தொடர்ந்து சத்துருவை எதிர்க்கிறதுல நம்ம தொடர்ந்து தியானிச்சுட்டு வருகிறோம். அதாவது உனக்கு முன்பாக இருக்கிற, போன வாரம் தான் சொன்னாரு, முற்றிலும் அவனை அழிக்க வேண்டும் என்றால் அவன் பேரில் எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை ஏன் வாய அறிக்கிடணுங்கிற. என்ன 3 எழுதப்பட்ட நியாய தீர்ப்பு 3 காரியத்தை சொன்னேன். அவன் 1 முற்றிலும் அழிக்கப்படணும், வானத்தின் கீழ் எங்கும் இராதபடி அவன் சங்காரமாகணும். 2வது ஏசப்பா நமக்காக சிலுவையிலே செய்த அந்த உரிந்து கொண்டார். அப்படின்னா அடிக்கடி அவனை பார்த்து சொன்ன, பிசாசே, என் மேல உனக்கு இருக்கிற எல்லா வல்லமையும் தேவன் என்ன செஞ்சார்? உரிந்து கொண்டார். சொல்லுங்க, உரிந்து கொண்டார். அந்த வார்த்தை திரும்ப திரும்ப சொல்லணும். என் மேல உனக்கு அதிகாரம் இல்லை, எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை நான் உனக்கு சொல்றேன், உன்னுடைய வல்லமையை என் மேல இருந்து உரிந்து கொண்டார் என்று எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை நாம் அவனுக்கு சொல்லி 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 தேவனை துதிக்க அவன் முற்றிலுமாய் நாசமாவான். ஆமென் என்று சொல்லலாமா? திரும்ப ஒரே ஆமா, இந்த ஏன்னா இது ஒரு அடுத்த பகுதிக்குள்ள நம்ம போறக்காக இது ஒரே ஒரு முறை. ஏன்னா இப்படி அவன் செய்தது நிமித்தம், வாசிங்க பார்க்கல, இப்படி அவன் செய்தது நிமித்தம் வாசிங்க, நியாயாதிபதிகள் 8:28 வேகமா. இந்த பிரகாரம் திரும்ப தலையெடுக்க கூடாதபடி இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக தாழ்த்தப்பட்டார்கள். தேசமானது கிதியோனின் நாட்களில் 40 வருஷம் அமைதலா இருந்தது. சொல்லுங்க, என் நாட்கள் எல்லாம் மீதியானுடைய வல்லமை, அமலேக்கினுடைய வல்லமை என் வாழ்வில் வரவே கூடாது. ஏன் நாட்கள், சொல்லுங்க, ஏன் நாட்கள் இயேசுவின் நாமத்தில் வரக்கூடாது. கிதியோனுடைய நாட்கள் எல்லாம், ஆமா, மீதியானுடைய எல்லா வல்லமையும் அழிக்கப்பட்டது போல ஏன் நாட்களில மீதியானுடைய கிரிகள் எல்லாம் அழிக்கப்படணும். இவன் யாரு? கெடுத்து போடுகிறவன். இன்னொரு வசனம், ஆமா, இன்னொரு வார்த்தை, சாமுவேலின் நாளெல்லாம் கர்த்தருடைய கை பெலிஸ்தருக்கு விரோதமாய் இருந்தது. ஆமென் என்று சொல்லுவா. ஆமா, கடந்த நாட்களில் ஜெபித்த பொழுது கர்த்தர் சொன்ன வார்த்தை இது. ஆமா, சாமுவேலின் நாளெல்லாம், உங்க பேரை சொல்லி சொல்லுங்க, ஜாக்லினுடைய நாளெல்லாம், ஆமா, கர்த்தருடைய கை பெலிஸ்தருக்கு விரோதமாய், மீதியானிற்கு விரோதமாய், ஆமா, இயேசுவின் நாமத்தினாலே, ஆமா, பெலிஸ்தருக்கு விரோதமாய், மீதியானிற்கு விரோதமாய், அமலேக்கிற்கு விரோதமாய் இருக்கும். என் நாட்கள் அமைதலா இருக்கு. நல்லா சொல்லுமா, நல்லா சொல்லு. ஆசா தன் பட்டணம் அமைதலா இருக்கும் போது மதிலை கட்டி எழுப்பினா, இனி என் நாட்கள் அமைதல் உள்ள நாட்களா. யுத்தங்களை கர்த்தர் ஓய பண்ணுகிறார். சாத்தானுடைய சகல வல்லமைகளை முறிக்கிறார். ஆமென் என்று சொல்லலாமா? ஆமென் என்று சொல்லலாமா? சரி, ஷார்ட்டா சொல்லி முடிக்கிறேன். அதாவது மீதியானியரினாலே இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? பாதிக்கப்பட்டாங்க அல்லது சிறுமைப்படுத்தப்பட்டாங்க. அவளுடைய விளைச்சலை எல்லாம் என்ன செஞ்சாங்க? இஸ்ரவேலுடைய விதைத்திருக்கிற பொழுதெல்லாம் மீதியானியர் கெடுத்து கொண்டிருந்தாங்க. அப்படி கெடுத்து கொண்டிருந்த பொழுது கர்த்தர் யாரை எழுப்பினாரு? நல்லா சொல்லுங்க, யாரை எழுப்பினாரு? ஆமா, கிதியோனை எழுப்பினார். எப்படி சொல்லி எழுப்பினார்? நீதான் பராக்கிரமசாலின்னு சொல்லி எழுப்பினாரு. அப்படி எழுப்பிட்டு அவன்கிட்ட நிறைய ஆலோசனைகள் கொடுக்கிறாரு. அதுல ஒரு ஆலோசனை, என்ன ஆலோசனை? இப்ப சொன்ன என்ன ஆலோசனை சொன்னாரு?
என்ன பலிபீடம்? நல்ல நச்சுன்னு சொல்லுங்க. என்ன பலி? தகப்பனுடைய பலிபீடம். அப்ப இதுல ஒன்னொன்னு சொல்ற, தகப்பன் அப்படின்னாவே யாருதான் நமக்கு முதல் தகப்பன் யாரு? ஆதாம். முதல் தகப்பன் யாரு? ஆதாம். ஆதாமனுடைய குணமே என்னதா? கீழ்ப்படியாம. ஆதாமனுடைய குணம் என்னது? அவன் கீழ்ப்படியாதனால்தான் இன்னைக்கு நம்ம இவ்வளவு போராட்டம். ஆமா, கடந்த நாட்களில் மெசேஜில் சொன்னாரு, ஆபிரகாமுடைய கீழ்ப்படியாம இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 430 வருஷம் சிறையிருப்பு. ஆனா ஆதாமனுடைய கீழ்ப்படியாம இன்னைக்கு வரைக்கும் சிறையிருப்பு. ஆனா ரத்தம் சிந்தி ஏசப்பா நம்மளை மீட்டுட்டார். அப்ப என்ன சொல்றேன்னா, அப்ப இந்த கீழ்ப்படியாத தகப்பனுடைய குணம் இன்னும் எனக்குள்ள இருக்குது. சொல்லுங்க, கீழ்ப்படியாத. அன்னைக்கு ஆதாம் கீழ்ப்படியாதனால அவன் சந்ததி இன்னைக்கு வரைக்கும் பாடுபட்டு இருக்குது. அப்ப இன்னைக்கு நம்ம ஒரு சில நேரங்கள் கர்த்தர் ஒரு சில காரியங்களுக்கு நம்மளை கீழ்ப்படிய சொல்லப்படுது. அதை கீழ்ப்படியாதனால இன்னைக்கு வரைக்கும் என்ன பண்றோம்? சிறையிருப்புக்குள்ள கிடக்கிறோம். அப்போ கிதியோன்ட்ட சொல்றாரு, நீ எந்த பலிபீடத்தை எடுக்கணும்? நல்ல அந்த வார்த்தை முக்கியம். அதாவது பலிபீடம் சொல்ல தகப்பனுடைய ஒரு சில கிரியைகளை வெட்டுனா வெட்டுங்கிற நானு, வேண்டானா தூரப்படுத்தினா தூரப்படுத்துங்கிற நானு. இயேசுவின் நாமத்தில் இன்னைக்கு கர்த்தர் அதை சொல்றாரு. அப்பா தகப்பனுடைய பலிபீடத்தை என்ன செய்ய? அப்புறப்படுத்துன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அது தொடர்ந்து அடுத்தடுத்து என்ன பாயிண்ட் மட்டும் சொல்லிட்டு வர, அடுத்து 3 ஆயுதத்தை எடுக்க சொல்றாரு. எந்தெந்த ஆயுதம்? எக்காலம், வெறும்பானை, தீவட்டி. எக்காலம் என்பது எதுக்கு அடையாளம்? துதிக்கடையாளம். அடுத்து வெறும்பானையும் தீவட்டியும் நமக்கு அடையாளம். அப்ப இதை நீ என்ன செய்யணும்? இதை எடுத்துட்டு நீ போகிற பொழுது மீதியானியர்கள் தாழ்த்தப்பட்டார்கள். அப்ப கர்த்தர் என்ன சொல்றாரு? இன்னைக்கு நம்ம அடிக்கடி பாடுறோமே, பராக்கிரமசாலிகள் எனக்கு அதான் பாடிட்டே இரு, பாடிட்டே இரு, பாடிட்டே இரு, பாடிட்டே இரு. கர்த்தர் நம்ம பட்சத்துல இருந்து துதியை துதியை நம்ம எழும்ப 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 சத்துரு ஆமா சொல்லுவா, மீதியானியர் தோற்று போகிறான். என் எல்லைக்குள்ள ஒளிஞ்சு மறைஞ்சு கிரியை செய்கிற மீதியானியுடைய வல்லமை, அமலேக்கினுடைய வல்லமை இயேசுவின் நாமத்தில் தாழ்த்தப்படுது, தாழ்த்தப்படுது, தாழ்த்தப்படுது. இயேசுவின் நாமத்தில் சொல்லு, தாழ்த்துகிறார். இயேசுவின் நாமத்தில் மீதியானுடைய வல்லமை அழிக்கப்படுகிறது. இயேசுவின் நாமத்தில் என்ன செய்யறாராம்? மீதியானினுடைய வல்லமைய ஆமா முற்றிலும். போன வாரத்துல எவன் தாழ்த்தப்பட்டான்? அமலேக்கு. இந்த வருடம், இந்த மாதம், இந்த நாள், இந்த வாரத்துல யாரை தாழ்த்துறாரா? மீதியானியர். கெடுத்து போடுகிறவன் என் விளைச்சலை, என் பிரயாசத்தை. நல்ல வல்லமையா ஜோம் பண்ணிட்டு நான் வெளியே வருவேன். நீ எல்லாம் ஜோம் பண்ணி என்ன நடக்குதோ அவ்வளோ முடிஞ்சு, செத்து போயிட்டோம். அங்கேயே கெடுத்து போட்ட மாதிரி ஆயிடுச்சு. நம்ம விசுவாசமே என்ன ஆயிடுச்சு? கெட்டு போயிடுச்சு. ஆனா இனி என் வாழ்வில் நான் திரும்ப திரும்ப சொல்றோமா, இந்த வார்த்தையை தேவன் பேசுகிறாருண்டா, இனி நம்ம வாழ்க்கையில மீதியானியர் தலையெடுக்கிறதே இல்லை, தலையெடுக்கிறதே இல்லை. அமலேக்கின் எல்லையில நீ தலையெடுக்கிறதே இல்லை. அவன் தாழ்த்தப்படுவான். சரி, ஓகே, இது ஒரு பார்ட்டு. இன்னொன்று முக்கியமான ஒரு காரியத்தை தேவன் இன்றைக்கு நம்மளோடு கூட பேசுகிறார். ஆமா, அதாவது இது ஒரு குறிப்பிட்ட நபர் வாழ்க்கையிலே நடந்த ஒரு காரியம். இது நம்ம வாழ்க்கையில எப்படி அப்ளை பண்ணலான்னு சொல்லி தேவன் நம்மளோடு கூட பேசினார். ஆனா இந்த தேவனுடைய ஒரு பெரிய திட்டம், இதை மட்டும் இப்ப விளங்கிட்டோம்னா நம்ம இனி நம்ம ஓடுகிறதுக்கு நல்லா இருக்கும். தேவனுடைய ஒரு பெரிய திட்டம் என்ன அப்படின்னா, அதாவது இப்போ ஆதாம்லேருந்தே தொடங்குறனே, ஆதாம் என்ன பண்ணலாம? கீழ்ப்படியலை. என்ன பண்ணலாம? கீழ்ப்படியல. நல்லா சொல்லுங்க, ஆதாம் என்ன செய்யல? அவன் தேவன் தனக்கு சொன்ன வார்த்தைக்கு அவன் என்ன செய்யல? கீழ்ப்படியல. இப்ப கீழ்ப்படியாதனால அவன் வாழ்க்கையில் என்ன வந்துச்சுன்னா சிறையிருப்பு வந்துருச்சுன்னு சொல்லலாம். இல்லைனா சாத்தான் கையில ஒப்பு கொடுக்கப்பட்டுட்டான். அவ யார் கைக்கு போயிட்டா? இப்போ சாத்தான் கையில இருக்கிறா. இப்ப யார் கையில இருக்கிறா? சாத்தான். இப்ப நீங்க வேதத்திலே வாசித்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் கீழ்ப்படியாதனாலே மீதியானியருடைய கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் கீழ்ப்படியாதனாலே கானானியர் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் கீழ்ப்படியாதனாலே பெலிஸ்தர் கையில் இப்படிதான் இருக்கு வேதத்துல. அப்போ இப்ப என்ன நடக்குதுன்னா, இப்ப நம்ம கீழ்ப்படியாம, நல்லா சொல்லுங்க, யாருடைய கீழ்ப்படியாம? என்னுடைய. சொல்லுங்க, என்னுடைய கீழ்ப்படியாததினாலே நான் யார் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்ட? சாத்தான் கையில ஒப்பு கொடுக்கப்பட்ட, அல்லது பெலிஸ்தர் கையில, மோவாபின் கையில, மீதியான் கையில ஒப்பு கொடுக்கப்பட்ட. இப்ப நான் என்னை ஒப்பு கொடுக்கப்பட்டுட்ட அப்படின்னு கர்த்தர் அப்படியே விடுகிறவர் அல்ல. எல்லாரும் ஆமென் என்று சொல்லாம அப்படியே தேவன் விடுகிறவர் அல்ல. அவர் என்ன செய்யறாரா? அதுக்குரிய ஒரு கிரயத்தை செலுத்தி எதிரியிடம் போரிட்டு அல்லது எதிரியிடம் சண்டை போட்டு நம்மை தேவன் மீட்டெடுக்கிறார். எல்லாரும் ஆமென் என்று சொல்ல. நம்ம தேவன் என்ன செய்யறாரு? மீட்டெடுக்கிறார். அப்படியே விடுறவர் அல்ல. சொல்லுங்க, அப்படியே விடுகிறவர் அல்ல. நான் கீழ்ப்படியாதனால சிறைப்படுத்தப்பட்டிருக்கிற உண்மைதான். ஆனா நான் அப்படியே இருக்க போகிறது இல்லை. தேவனை மீட்டெடுக்கிறார். நல்லா நல்லா சொல்லுங்க, தேவனை என்ன செய்யறாரா? மீட்டெடுக்கிறார்.
இப்போ ஜாக்லினை மீட்டெடுத்துறான். என்னுடைய கீழ்ப்படியாமையினால ஒரு சில சிறையிருப்புகளை நான் போயிட்டேன். அப்போ தேவன் என்னை மீட்டெடுக்கிறாரு. மீட்டெடுத்தவர் அவர் என்ன செய்கிறாரா, என்னை அவருக்கு சொந்தமாக்கிக்கிறாரு. எல்லாரும் என்னென்று சொல்லுங்க. என்னை மீட்டெடுத்து அவர் என்ன செய்ய விரும்புகிறாரா, அவருக்கு சொந்தமாக்கி கொள்றார். எல்லாரும் என்னென்று சொல்லுங்க. என்னை மீட்டெடுத்து அவருக்கு சொந்தமாக்கி கொள்றார். இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் எகிப்திலிருந்து மீட்டெடுத்து அந்த இடத்துல வாசிக்கிறோம். ஆமா, அவர் அவர்களை தமக்கு சொந்த ஜனங்களாய் தெரிந்து கொண்டார். திரும்ப சொல்றேன், சாத்தான் என்னுடைய கீழ்ப்படியாமனாலே சாத்தான் கையில் நான் விற்கப்பட்டுட்டேன்னு சொல்லி தேவன் விரும்புகிறவர் அல்ல. விற்கப்பட்டு கிடக்கணும்னு அல்லது சிறையிருப்புலே இருக்கணும்னு விரும்புகிறவர் அல்ல. அதுக்கு ஒரு கிரயத்தை கொடுத்து மீட்டெடுக்கிறார். மீட்டெடுத்து அவருக்கு சொந்தமாக்குறார். அவருக்கு சொந்தமான என்னை ஆசீர்வதிக்கிறார். எல்லாரும் ஆமென் என்று சொல்லாம, அவருக்கு சொந்தமான என்னை என்ன செய்யறாரு, நல்லா கரந்தட்டி சொல்லுமா, அவருக்கு சொந்தமான மீட்டெடுக்கப்பட்ட நான் அவருக்கு சொந்தமாக்கி என்னை தேவன் ஆசீர்வதிக்கிறார். அதாவது இந்த திட்டமல்ல, இப்ப திட்டம் இல்ல. எபேசியர் 1:3 நினைக்கிற, கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே சகல ஆசீர்வாதத்தினாலும் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். இது இப்ப திட்டம் இல்ல, கிறிஸ்துவுக்குள் அப்படின்னாவே ஆதீன காலம். அதாவது 2, கிறிஸ்துவுக்குள் வேற, இயேசு கிறிஸ்துவுக்குள் வேற. கிறிஸ்துவுக்குள் என்றால் ஆதீனத்தில் என்னை குறித்த திட்டம். இயேசு கிறிஸ்துவுக்குள் என்றால் சிலுவைக்கு பின்னாடி என்னை குறித்த தேவ திட்டம். ஆமென் என்று சொல்லாமா. அப்போ நீங்க அந்த இடத்துல வாசிங்க, எபேசியர் 1:3 வாசிங்கன்னா, கிறிஸ்துவுக்குள் அப்படின்னா ஜாக்லின் பிறக்காததுக்கு முன்னமே ஜாக்லினை கிறிஸ்துவுக்குள் தேவன் என்னை பார்த்தார். ஆமென் என்று சொல்லலாமா. அப்போ கிறிஸ்துவுக்குள் என்ன செய்யறாரா, ஆதியிலிருந்தே ஆசீர்வதித்து இருக்கிறாரு. இதுக்கு உதாரணமா வேதத்திலிருந்து வாசித்தோம்னா, அதாவது யாத்திராகமத்தின் புஸ்தகத்துல வாசிக்கிற போது, யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் வாசிங்க பார்க்கலாம் 19, 3ஆம் அதிகாரம் 19. ஆனாலும் எகிப்தின் ராஜா கைவல்லமை கண்டால் ஒழிய உங்களை போக விடான் என்று நான். நேரா 22க்கு வந்துருமா, நேரா 22க்கு வந்துருங்க. ஒவ்வொரு ஸ்திரீயும் தன் அயலாரிடத்திலும் தன் வீட்டில் தங்குகிறவரிடத்திலும் வெள்ளி உடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களை கேட்டு வாங்குவான். அப்போது இந்த இடத்துல வாசிக்கிறோம், நான் வேகமா சொல்ல விரும்புறேன். அதாவது ஆபிரகாமினுடைய கீழ்ப்படியாமை சொல்லுங்க. ஆபிரகாமினுடைய கீழ்ப்படியாமை நிமித்த எந்தல கீழ்ப்படியலன்னா, ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, ஆபிரகாமிட்ட தேவன் பலி செலுத்த சொல்றாரு. அதுல அவன் கீழ்ப்படிஞ்சா, ஆனா முழுமையா அவன் என்ன செய்யல, கீழ்ப்படியல. பட்சிகளை நீ துண்டிச்சு வெயினாரு, அவன் என்ன செஞ்சான், அதில் கொஞ்சம் சோம்பேறிப்பட்டான்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் சோம்பேறிப்பட்டு பட்சிகளை அவன் துண்டிக்காதனால பறவைகள் வந்து இறங்குச்சு. அதுக்கப்புறம் அவனுடைய வாழ்க்கையில் என்ன செஞ்சான், பெரிய ஒரு சிறையிருப்பு வந்தது. நீ இந்த வார்த்தையை சரியா செய்யாதபடினாலே உன் ஜனங்கள் 4 தலைமுறை 400 வருஷம் என்ன செய்வாங்க, அந்நிய தேசத்தில் என்ன செய்வாங்க, அடிமைப்பட்டு கிடப்பாங்கன்னா அங்கே ஒரு நியாய தீர்ப்பு கொடுக்குறார். அதே மாதிரி இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்றாங்க, 400 வருஷம் எங்க அடிமைப்பட்டு கிடக்குறாங்க, எகிப்திலே அடிமைப்பட்டு கிடக்குறாங்க. அப்படி எகிப்திலே அடிமைப்பட்டுட்டு அவர்களை மீட்டெடுக்கிறார். அப்ப மீட்டெடுக்கிற பொழுது அங்க ஒரு கிரயம் கொடுக்கிறார். என்னது, ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம். ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்தை கிரயம் கொடுத்து அவர்களை என்ன செய்யறாரா, அப்படி மீட்டெடுக்கிறாரா. அப்படி மீட்டெடுக்கிறதுக்கு முன்னாடி யார்கிட்ட சொல்றாருன்னா, மோசேட்ட சொல்றாரு. உன்னுடைய ஜனங்க வந்து என்ன செஞ்சாங்க, ஆமா இங்க அடிமைப்பட்டு கிடக்குறாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாரு. மோசேட்ட சொல்றாரு, மோசே நீ வா, உன்னைய நான் அந்த ஜனங்க கிட்ட நான் அனுப்புறேன். அனுப்பிட்டு நான் என்ன செய்யறேன், நான் அவர்களை விடுதலையாக்க போறேன். அவங்க என்ன செய்ய, நான் விடுதலையாக்க முன்னாடி நான் என்ன செய்வேன், அற்புதங்களை அடையாளங்களை செய்வேன். அதெல்லாம் கிரைய அற்புதங்களை அடையாளங்களை செய்வேன். அதுக்கப்புறம் என்னன்னா, மெயின் இதுதான். அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, அவர்கள் விடுதலை ஆகிற பொழுது வெறுங்கையா போக மாட்டாங்க. இது முக்கியமான பாயிண்ட். அவர்கள் விடுதலை ஆகிற பொழுது என்னவா போக மாட்டாங்க, வெறுங்கையா போக மாட்டாங்க. அவர்கள் எகிப்திடத்தில் வெள்ளிகளையும் பொன்னுகளையும் என்ன செய்வாங்க, கேட்டு வாங்குவார்கள். நீங்கள் என்ன செய்வீங்க, எகிப்தியரை கொள்ளையடிப்பீர்கள். என்ன சொல்றாரு, எகிப்தியரை நீங்க என்ன செய்வீங்க, கொள்ளையடிப்பீர்கள். அப்படின்னா கர்த்தர் இதுல எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு காரியம் என்னன்னா, ஒருவேளை என்னுடைய கீழ்ப்படியாமையினாலேயே நான் சிறைப்படுத்தப்பட்டுட்டேன்னு வைங்க, சிறைப்படுத்தப்பட்டாலும் அந்த சிறையிருப்புல படுகிற வேதனை, துக்கம், கண்ணீருக்கு ஆண்டவர் என்ன செய்யறானா, என்னை விடுதலை ஆக்குகிறார். நல்ல விளங்கி என்னை விடுதலை ஆக்குறாரு. விடுதலை ஆக்கிட்டு அப்படியே விடாம உன்னை அவன் நொறுக்குனான் பாதியா, அந்த நொறுக்குதனுக்குண்டான ஆசீர்வாதத்தை அவங்கிட்ட இருந்தே புடுங்கிக்கன்னு கர்த்தர் சொல்ற. நல்ல கரந்தட்டுமா, அவங்கிட்டயே நீ கொள்ளையடி, அவங்கிட்டயே கொள்ளையடி, அவங்கிட்டயே கொள்ளையடி. இதுக்கு நான் இன்னும் எப்படி இன்னும் அர்த்தமா சொல்லணும்னா,
நான் வேலை செய்யறதுக்கு சம்பளமும் எனக்கு கிடைக்குது, அல்லது நான் சிறைப்படுத்தப்பட்டனால எனக்கு என்ன வந்துடுச்சு, சம்பளம் எனக்கு விடுதலை. சொல்லுங்க, சம்பளம் எனக்கு விடுதலை. சம்பளத்தோட தேவன் விடாம போனஸையும் கர்த்தர் எனக்கு திரும்ப தரார். அதுதான் வெள்ளியுடைமை பொண்ணுடைமை, அதுதான் சத்துருக்களுடைய கையிலிருந்து என்னை எந்த அளவுக்கு நீ வேதனைப்படுத்தின, எந்த அளவுக்கு பிசாசு உன்னை நொறுக்குன, அதுக்காக உங்க கையில் இருக்கிறதையே நான் கொள்ளையடிக்க போறேன். உங்க கையில் இருக்கிற எல்லா, ஆமா பிசாசே, நீ எனக்கு வேண்டியதெல்லாம் சிறைப்படுத்தி நீ வச்சிருந்த பாத்தியா, அந்த வெள்ளிகளையும் பொண்ணுகளையும் இப்ப நான் கொள்ளையடிக்கிறேன். அப்போ தேவன் என்ன சொல்றாருன்னா, சாத்தானை பார்த்து சொல்றாரு, சாத்தானை பார்த்து இப்ப நான் எப்படி திரும்ப சொல்ல போறேன், சாத்தானே நீ என்னை என்ன செஞ்ச, வேதனைப்படுத்தின, துக்கப்படுத்தின, நீ என்னை இப்படி ரொம்ப நொறுக்குன, அதனால நிச்சயம் நான் விடுதலை ஆயிட்டேன். ஆனா நான் விடுதலை ஆயிட்டு உன்னை விட மாட்டேன். உங்ககிட்ட அல்லது என்னிடத்திலிருந்து நீ பறித்து கொண்ட எல்லா ஆசீர்வாதத்தையும் உங்களிடத்திலிருந்து நான் என்ன செய்றேன், ரிலீஸ் பண்றதுக்குன்னா பராக்கிரமசாலியினுடைய அபிஷேகத்தை கர்த்தர் இப்ப ஏன் மேல ஏன் மேல ஏன் மேல ஏன் மேல ஏன் மேல வைக்கிறார். திரும்பவும் சொல்ல, பக்கத்துல கருத்து பிடிங்களே, உபத்திரவ காலமா, கவலைப்படாதீங்க, சம்பளம் மட்டும் இல்ல போனஸும் வரும், ரெட்டிப்பான நன்மை. அதுதான் ரெட்டிப்பான நன்மை, அதுதான் ரெட்டிப்பான நன்மை. பிசாசே நீ எந்த அளவுக்கு நொறுக்கிறாயோ நொறுக்கிக்கோ 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 நொறுக்கிக்க, ஆனா தேவனனை ஒரு நாள் விடுதலையாக்குவாரு. அப்ப நான் விடுதலையாக்குனேனா உன்னிடத்துல இருக்கிற எல்லாத்தையும் உரிந்து கொள்ளுவேன். என்னிட ஓமா என்னிடத்துல இருந்து நீ உரிந்து கொண்டீங்களே, உன்னிடத்துல இருக்கிற எல்லாத்தையும் நான் உரிந்து கொள்ளுவேன், உரிந்து கொள்ளுவேன். இப்ப நீ எங்கிட்ட இருக்கிறதெல்லாம் உறிஞ்சிட்ட, என் சரீரத்தில் இருக்கிற பலத்தை, என் சரீரத்தில் இருக்கிற சுகத்தை, ஆரோக்கியத்தை எல்லாம் உறிஞ்சிட்டேன். ஆனா நிச்சயம் ஏசப்பா ரத்த என்ன விடுதலையாக்கு, விடுதலையாச்சுனா என்ன பராக்கிரமசாலியா மாத்துறாரு, என்ன பராக்கிரமசாலியா மாத்துறாரு. உன்னிலும் பலவானாய், உன்னிலும் பலவானாய், உன்னிலும் பலவானாய், உன்னிலும் பலவானா என நிச்சயம் மாற்றுவாரு. நான் அப்ப எதிரிட்டு என்ன செய்வேன், உங்ககிட்ட இருக்கிற ஒன்னையும் நான் விட மாட்டேன். எல்லா 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 எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகத்திற்கு வருகிறது வேதத்துல. அதாவது பெனினாள் இல்லையா, அன்னாள் பெனிலா, அதாவது அன்னாள் குழந்தை இல்லாத இருந்த பொழுது பெனிலாள் என்ன செஞ்சா, அவளை வேதனைப்படுத்திட்டே இருந்தாளா, வேதனைப்படுத்திட்டே இருந்தாளா, சக்களத்தி அவளை வேதனைப்படுத்திட்டே இருந்தாளா, அன்னால குழந்தை இல்லை குழந்தை இல்லைன்னு. ஆனால் சரித்திரம் என்ன தெரியுமா சொல்லுது, அவள் ஒரு இடத்துல சொல்லுவா வருங்க, யார் அன்னாள் சொல்லுவா, இவள் 1 பெற்றால், அந்த வசனம் இருக்கு, இவள் 7 பெற்றால் அவள் பலட்சியமான, அந்த வசனத்தை எழுங்க பார்க்கலாம். 1 சாமுவேல் அவள் புகழ்ந்து பாடுவா வருங்க, 1 சாமுவேல்ல 2ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், வாசிங்க, பலட்சி ஆனால்னு இருக்கு ஒரு வசனம். எடுத்தவர்கள் பாக்கியவான்கள். வாசிங்க பார்க்கலாம், 1 சாமுவேல் வாசிமா 2:5 இல்லையா, கடைசியில் வரும், கடைசியில் வரும், பலட்சியமானால் அப்படி வரும். திருப்தியா இருந்தவர்கள், குட் சூப்பர். எத்தனை சொல்லிட்டு வாசிங்கம்மா, 2:5 வாசிங்க. திருப்தியா இருந்தவர்கள் அப்பத்துக்காக கூலி வேலை செய்கிறார்கள், பசியா இருந்தவர்களோ இனி பசியா இரார்கள். மலடியா இருந்தவள் 7 பெற்றாள், அநேகம் பிள்ளைகள் பெற்றவளோ பலட்சியப்பட்டாள். அப்படின்னு என்னன்னா சரித்திரம் சொல்லுது. அன்னாள் குழந்தை இல்லாம இருந்த பொழுது இந்த பெனினாள் அவளை என்ன செஞ்சுட்டே இந்த துக்கப்படுத்திட்டே உனக்கு குழந்தையில துக்கப்படுத்திட்டே இருந்தா. ஆனால் அன்னாள் குழந்தைய ஒன்னொன்னா பெற 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 பெனினாளுடைய குழந்தை சரித்திரம் சொல்றது ஒன்னொன்னா செத்து கொண்டு இருந்ததா. அன்னாள் 7 பெற்ற பொழுது பெனினானுக்கு குழந்தையே இல்லையா. இதை எதுக்கு சொல்றா, ஒரு சில நேரங்கள், ஏன்னா பார்வோனும் அப்படிதான், நேபுகாத்நேச்சரும் அப்படிதான், இஸ்ரவேல் ஜனங்களை நொறுக்க தேவன் பார்த்துட்டே இருந்தாரு. இரு வரேன்னு வந்து பார்த்துட்டே இருந்தாரு. என் ஜனம் கொஞ்சம் பாவம் செஞ்சனால நான் இதை உனக்கு அனுமதிச்சேன். ஆனா என்ன ஆகுனா, நீ ஒருவேளை உங்க கையில் ஒப்பு கொடுத்த, நீ இப்படி பண்ணிட்ட. ஆனா ஒரு நாள் வரும், என் ஜனத்துக்கு செஞ்ச எல்லா காரியத்தையும் பார்வோனே உன்னை உன்னுடைய ரதங்களையும் செங்கடலில நிச்சயமான மூழ்க பண்ணுவேன். நேபுகாத்நேச்சரே, நீ மிருகங்களை போல புல்லை தின்னுகிற நாள் ஒன்று வரும். நான் எதுக்கு சொல்றேன்னா, எனக்கு ஆவியானவர் சொல்றத சொல்றேன். இனி உங்கள் சத்துருக்களுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கிற நாள் வந்துருச்சுமா, நாள் வந்துருச்சு. ரேகா தாடா ராபா தாடா ரக்கல ராபா தாடா ராபா. நியாய தீர்ப்புனா என்ன, நியாய தீர்ப்புன்னு என்ன கடந்த வாரமே சொன்னனே.
தண்டனை. எஸ், நியாய தீர்ப்புனா தண்டனை. இனி பிசாசே, அதான் தண்டனை என்னன்னா என்ன அர்த்தம்னா, நீ எல்லையில வராத, இயேசுவின் நாமத்துல உன்னையோட வலிமையை முறிக்கிற, அவ்வளவுதான், முறிக்கிற. இனிய எல்லையில நீ என்ன செய்யக்கூடாது, வரவே கூடாது. அப்போ கர்த்தர் இன்னைக்கு என்ன சொல்றானே, கொள்ளையிடுவீர்கள். சொல்லுங்க, என்ன சொல்றாரு? ஒண்ணே உனக்கு விடுதலையும் உண்டே, ரெண்டாவது நீங்கள் கொள்ளையிடுவீர்கள். அதுக்கு நிறைய வேதத்துல வசனம் இருக்குது. அதாவது தாவீது, வேதத்துல வாசிக்கிற நிறைய பேத்த நான் சொல்ல முடியாது, நமக்கு நேரம் இல்லை. அதாவது தாவீது யாரை அழிக்கிறா, கோலியாத்தை அழித்த பொழுது அவங்க என்ன செஞ்சாங்களாமா? 1 சாமுவேல் 17:53 வாசிங்க. 17:53 வேக வேகமா வாசிங்கம்மா. 1 சாமுவேல் 17:53. இஸ்ரவேல் புத்திரர் பெலிஸ்தரை மூர்க்கமாய் துரத்தின பிற்பாடு திரும்பி வந்து அவர்களுடைய பாளையங்களை கொள்ளையிட்டார்கள். அதாவது கொள்ளை, நல்லா சொல்றேன், அதாவது திரும்பவும் சொல்றேன், சத்ரு கையில ஒருவேளை இந்த நாட்கள் நீங்க இருந்திருக்கலாம், இனி நீங்க விடுதலை ஆகிற நேரம் வந்துருச்சு. எல்லாரும் என்ன சொல்லுவா, நீங்க விடுதலை ஆகிற நேரம் வந்துருச்சு. இப்ப நீங்க விடுதலை மாத்திரம் இல்லம்மா, சத்ரு எந்த அளவுக்கு நொறுக்குனானோ, சத்ரு எந்த அளவுக்கு வேதனைப்படுத்தினானோ, அந்த அளவுக்கு அவங்கிட்ட ஆமா இருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் கொள்ளையாடுகிற அளவுக்கு அல்லது கொள்ளையிடுற அளவுக்கு கர்த்தர் உங்களை ஒரு பராக்கிரமசாலியாய் மாற்றுகிறார். அடுத்து வாசிங்க வேக வேகமா. 1-2 ராஜாக்கள் 7:16 சீரியருடைய பட வாசிமா. சீரியர்கிட்ட இருந்து ஜனங்கள் புறப்பட்டு சீரியரின் பாளையத்தை கொள்ளையிட்டார்கள். போது இன்னொரு வேத வசந்த வாசிங்க. 2 நாளாகமம் 20:25 அந்த அமலேக்கியர், மோவாபியர், சேயீர் மலை தேசத்தார்கள்ட்ட இருக்கிறதெல்லாம் இவங்க யோசபாத்து யூத ஜனங்களுக்கு கொள்ளையிடுறாங்க. வாசிங்க. யோசபாத்தும் அவனுடைய ஜனங்களும் அவர்கள் உடைமைகளை கொள்ளையிட வந்தபோது அவர்கள் கண்ட ஏராளமான பொருட்களும் பிரேதங்களிலிருந்து உரிந்து போட்ட ஆடை ஆபரணம். இது முக்கியமான இடம். என்ன பாருங்களேன், இந்த இடத்துல என்ன சொல்றாரு பாருங்க, நான் திரும்ப சொல்றேன். இப்ப 2 நாளாகமம் 20 இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமா அல்லது யூத ஜனங்களுக்கு விரோதமா யாரார் வந்தாங்க? மோவாபியர், அம்மோனியர், சேயீர் மலை தேசம், அந்த 3 ராஜாக்கள் வராங்க. அப்ப தேவன் அவர்களுக்கு விரோதமா என்ன செய்யறாருன்னா, ஆமா, யுத்தம் பண்ணுகிறார். அவர்கள் அந்த இடத்துல என்னதான் செஞ்சாங்க? இவங்க துதித்து பாடின பொழுது, துதி ஒரு ஆயுதம், நல்ல விளக்கமா, துதி ஆயுதம். துதிச்சுட்டே இரு, துதிக்க சத்துரு சிதறுண்டு போவாங்கிற நான். அப்ப இவங்க துதிக்க கர்த்தர் அங்க என்ன செய்றாரா? யுத்தம் பண்றார், யுத்தத்தை செய்கிறார். அப்படி யுத்தம் செய்தது நிமித்தம் அவர்கள் ஒருவருக்கொருவர் வெட்டுண்டு விழுந்தாங்க. வெட்டுண்டு விழுந்தது பெருசு இல்ல, ஆனா அந்த ஆடை ஆபரணங்களை யாருமா உறிஞ்சு போட்டா? வெட்டுண்டு விழுந்து கிடக்கிறது ஓகே, இவங்க போய் உறிஞ்சு எடுக்கல. தேவன் எதுக்கு இதை சொல்றனா, சிலுவையிலே சாத்தானுடைய சகல வல்லமையும் உறிந்து கொண்டது போல சாத்தானுடைய சகல ஆசீர்வாதத்தை இனி உறிந்து உன் கையில தேவன் தரப்போறார். உறிந்து 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 உன் கையில தரப்போறார். யாருங்க உறிஞ்சு போட்டா? யாரு உறிந்து போட்டா? வெட்டுண்டு கிடக்கிறது ஓகே, பாருங்க, தேவ தூதர்கள் அல்லது தேவன் என்ன செஞ்சாரா? அவங்க கிட்ட இருக்கிற ஆடை ஆபரணங்கள் எல்லாம் உரிந்து போட்டார். அப்ப இன்னைக்கு நான் சுதந்திரிக்கிற நேரம் வந்துருச்சு. ஆமா, இந்த ஆகஸ்ட் மாதத்துல நான் சுதந்திரிக்க போற தேவன் என்னுடைய ஆசீர்வாதத்தை, பிசாசே நீ என்னுடையதெல்லாம் இதுவரைக்கும் உரிந்து கொண்ட, ஆனா இன்னைக்கு நான் சொல்றேன், உங்ககிட்ட என்னிடத்திலிருந்து நீ உரிந்து கொண்ட எல்லாவற்றையும் உன்னிடத்திலிருந்து நான் உரிந்து கொள்றேன். இயேசுவின் நாமத்துல என்ன நிர்வாணி நீ சொன்ன, இன்னைக்கு நான் சொல்றேன், உன்னை நான் நிர்வாணி ஆக்குறேன். உங்ககிட்ட இருக்கிற எல்லாத்தையும் நான் என்ன செய்யறேன்? உரிந்து கொள்றேன். என்னுடைய ஆசீர்வாதத்தை, என்னுடைய லட்சத்தை, என்னுடைய கோடிய, என்னுடைய சமாதானத்தை, என்னுடைய சந்தோஷத்தை, இனி என் வீட்டுக்குள்ள இருந்த எல்லாவற்றையும், என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொண்ட எல்லாவற்றையும் நான் உரிந்து கொள்றேன். இந்த அபிஷேகத்தோட போமா. இந்த கிதியோனும் பாருங்க, கடைசியா வாசிங்க. கிதியோன் நியாயாதிபதிகள் 8:24-26 வாசிங்க பார்க்கல. நியாயாதிபதிகள் 8ஆம் அதிகாரம் 24-26 வேகமா. பின்பு கிதியோன் அவர்களை நோக்கி, உங்களிடத்தில் ஒரு காரியத்தை கேட்கிறேன், நீங்கள் அவரவர் கொள்ளையிட்ட கடுக்கன்களை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். அவர்கள் இஸ்மவேலரா இருந்த மீதியானியர் யாருடைய சந்ததி தெரியுமா? இந்த கேத்துராளுடைய சந்ததி. ஆபிரகாம் கேத்துராளுடைய சந்ததி தான் மீதியானியர். ஆமா, அவங்க என்னன்னா இந்த இடத்துல வாசிக்கிற பொழுது அவர்கள் எல்லாரும் என்ன செஞ்சாங்களாமா? கடுக்கன்களை யூஸ் பண்ணாங்க.
எதை யூஸ் பண்ணாங்களாமா? கடுக்கண்களை யூஸ் பண்ணாங்க. அப்ப அவங்க கிட்ட இருந்ததான எல்லா வெள்ளிகளை பொண்ணுகளை, ஏன்னா ஒன்னோட அந்த இடத்துல சொல்ற அவர்கள் கலப்படம், அந்த இடத்துல கலப்படம் இஸ்மவேலர்களா இருந்தபடினால அவங்ககிட்ட நிறைய என்னச்சு, இஸ்லாமியர்லாம் இருந்தனால அவங்ககிட்ட என்னது நிறைய பொண்ணு வெள்ளி எல்லாம். அப்போ கிதியோன் அவைகளை கொள்ளையிட்டான். அப்போ விதியான பார்த்து சொல்லிப்பான், நீ எங்கிட்ட இருந்து உறிஞ்சிடையில அல்லது என்னை நீ கெடுத்து போட்டையில, என்னுடைய ஆசைகளை கெடுத்தில, உங்ககிட்ட இருக்கிற எல்லாத்தையும் கொள்ளையாடுகிற, உன்னிடத்துல இருக்கிற எல்லாத்தையும் என்ன செய்யற, கொள்ளையாடுகிற அல்லது கொள்ளையிடுகிற. இதுதான் பிசாசுக்கு தேவன் கொடுக்கிற நியாய தீர்ப்பு. அதாவது திரும்பவும் சொல்றேன், இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் என்ன செஞ்சாங்க, இந்த இடத்துலயும் சொல்லியாரு, கணக்கு தப்பா வரக்கூடாதுல. யார்கிட்ட ஆபிரகாம் மட்டும் 400 வருஷங்கிறாரு, ஆனா இவங்க அடிமைப்பட்டது எத்தனை? 430. அந்த 30 ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருக்கிற இதை நான். இந்த 30 யாரால வந்தது? மோசையினுடைய தாமதத்தினால அந்த 30 வருஷம். அதனால 430 வருஷம். அப்ப அந்த 430 வருஷம் இவங்க அடிமைப்பட்டு கிடக்குறாங்க, இவங்க அடிமைப்பட்டு கிடக்குறாங்க அப்படின்னு. அப்போ அடிமைப்பட்டு கிடக்கிற பொழுது நீ சும்மா வராத. உன்னை விடுதலையாக்கின உடனே நல்லா சொல்லுங்க, ஆண்டவர் சொல்றார், நான் ரத்தம் சிந்தி, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை சிந்தி விடுதலையாக்கின உடனே நீ சும்மா வரக்கூடாது. உன்னுடைய வெள்ளிகளையும் பொண்ணுகளையும் நீ இப்போ என்ன செய்ய, கேட்டு வாங்க. ஏன்னா நீ வேலை செஞ்சுதான் அங்க என்னாச்சு, நீ அடிமைத்தனத்துல இருந்து இரவும் பகலும் நீ என்ன செஞ்ச செங்கல், அந்த செங்கல் சூழல நீ வேலை செஞ்சதுனால அவர்களுக்கு வெள்ளியும் பொண்ணு வந்துச்சு. உன்னுடைய பிரயாசம் அது உன்னுடைய பிரயாசம். உன் பிரயாசத்தினால பலனை உன் சத்துருக்களை நான் கொடுப்பதில்லை. உன் பிரயாசத்தினால் உண்டான பலனை நீயே சாப்பிடுவாய். இதே போல இன்னொரு மனுஷனுக்கு கர்த்தர் கூட்டி கொடுப்பார். யாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எஸ், குட், தேங்க்யூ, குட். யாக்கோபு 20 வருஷம் பாடுபடுறா. அவன் சம்பளம் மாற்றப்பட்டுட்டே இருக்குது. ஆனால் அவன் வெளியே புறப்பட்டு வந்த பொழுது கர்த்தர் அவனை என்ன செஞ்சாரா, விருத்தி அடைந்தான். திரளான ஆடுகள், அவன் பிரயாசத்தினால் உண்டான பலனை கர்த்தர் அவனுக்கு திருப்பி கொடுத்தார். மகளே, திருப்பி கொடுத்தாரு. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாருமா, கர்த்தர் சொல்றாரு, ஒருவேளை பிசாசினால் இப்படி நான் சிறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறேனே, பிசாசினால கண்ணீர் வடிக்கிறேனே, இல்ல மகளே, உன்னை விடுதலையாக்கிறதுக்கு தேவன் இறங்கி இருக்கிறார். நீ உன் பிரயாசத்தால் உண்டான பலனை நீயே சாப்பிடு. நைட்டும் பகலும் கண்ணீரோட நான் ஜெபிக்கிறேன், நைட்டும் பகலும் விழுந்து கிடக்கிறேன்னு சொல்லலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, இல்ல, இனி நீ சிறையிருப்புக்குள்ள இருக்க போறதில்ல. கர்த்தர் என்ன செய்யறாரா, உன்னை சத்துருவினுடைய சத்துருடைய பாளையத்தை அல்லது சத்துருடைய எல்லைகளில் இருக்கிறதெல்லாம் உன்னுடையதாக்கி கொள்ளத்தக்கதா கொள்ளையாடுகிற அபிஷேகம் அல்லது கொள்ளையிடுகிற அபிஷேகத்தை உண்மையில வைக்கிறாரு. உங்களை கர்த்தர் என்னவா மாற்றாரு? வேகமா கடைசியா ஒண்ணு சொல்லுங்க பார்க்கலாம். உங்களை என்னவா மாற்றி இருக்கிறாரு? திரும்ப சொல்லுங்க, உங்களை கர்த்தர் என்னவா மாற்றி இருக்கிறாரா? பராக்கிரமசாலியா. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், இந்த பராக்கிரமெல்லாம் எனக்கு பத்தாத ஆண்டவரே, நான் இப்படியெல்லாம் நினைச்சேன். ஏன்னா இந்த கூட்டத்துக்கு போயிட்டு வந்துட்டு இப்படியெல்லாம் ஜனங்க கட்டப்பட்டிருக்கிறாங்களே, இப்படியெல்லாம் ஜனங்க ஆண்டவரே சிறையிருப்புக்குள்ள இருக்கிறாங்களேன்னு சொல்லி அப்படியே நான் அழுது ஜோம் பண்ணி இப்படி 10 பேத்த விடுதலையாக்கி எப்பாண்டவரே தேசத்தை போய் விடுதலையாக்குறதுன்னு உட்காந்து அழுகிறேன். அப்போ தான் சொன்னார், ஸ்திரியே ஏன் அழுகிறாய்னார். அப்போ அப்படியே நான் கேட்டுகிட்டே இருக்கிறேன். அப்போ கர்த்தர் எனக்குள்ள ஒரு வார்த்தை சொன்னார். அந்த வார்த்தை தான் என்னை இரவெல்லாம் என் மேலே வந்துச்சு. இனி கர்த்தர் உங்கள் மேல் பயங்கர பராக்கிரமசாலியா எல்லாரும் அந்த வேத வசனத்தை வாசிப்போம். எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம். ஆமா, இந்த வசனத்தோட அப்படியே நம்ம ஜெபிக்க போறோம். எரேமியா 20ஆம் அதிகாரம் 11ஆவது வேத வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். எரேமியா 20:11. எல்லாரும் சேர்ந்து கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாக இருக்கிறார். ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள், தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள். அப்ப இனி கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, பயங்கர பராக்கிரமசாலி. அந்த வார்த்தையை சொல்லுங்க. இனி கர்த்தர் என் மேல சாதாரணமானவர் அல்ல. என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, இந்த வார்த்தையை கர்த்தர் உன் பேர்ல வைக்கிறார் என்றால் நீ இனி சாதாரணமானவனாய் இனி வெளியே போக மாட்ட. இனி கர்த்தர் சொல்றார், சத்துருக்களை நொறுக்குகிற பயங்கர பயங்கர பராக்கிரமசாலியுடைய அபிஷேகத்தை
கர்த்தர் நம்ம மேல வைக்க போறார். எல்லாரும் ஆமென் என்று சொல்லாமா, எல்லாரும் ஆமென் என்று சொல்லலாம். திரும்ப சொல்றேன், கடைசியா சொல்லி முடிக்கிறேன். அதாவது பார்வோனை அதாவது இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் விடுதலையாக்கி எங்க கொண்டு வந்தாரு? கானானுக்குள்ள கொண்டு வந்தாரு. இப்ப கர்த்தர் என்ன சொல்றாரு? அதாவது பார்வோனை அழித்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கி கானானுக்குள் கொண்டு வந்தது போல இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, சத்துருவின் கையிலிருந்து என்னை விடுதலையாக்கி தேவ ராஜ்யத்தை இந்த பூமியில கர்த்தர் கட்ட போறாரு. ஆமா, சத்துருவினுடைய கிரியைகளை எல்லாம் அழிச்சு என்ன விடுதலையாக்கி, சொல்லுங்க, என்ன விடுதலையாக்கி தேவ ராஜ்யத்தை என்ன செய்றாரா? இந்த பூமியிலே ஸ்தாபிக்க போகிறார். பார்வோனை கர்த்தர் அழித்தது உண்மை என்றால் சாத்தானையும் சாத்தானுடைய சகல வல்லமைகளை தேவன் என்ன செய்றாரா? நிச்சயமாய் அழிக்க போறார். இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு கானானை ஸ்தாபித்தது எப்படியோ, அது கானானை உண்டாக்குனது எப்படியோ, என்னையும் கர்த்தர் விடுதலையாக்கி, ஆமா, சாத்தானுடைய சகல வல்லமைகளிலிருந்து என்னை விடுதலையாக்கி தேவ ராஜ்யத்தை இந்த பூமியில கட்ட போறார். அதற்கு கர்த்தர் என் மேல் பயங்கர பராக்கிரமசாலியா. எல்லாரும் சொல்லுங்க, பயங்கர பராக்கிரமசாலியா. இதுக்கு உதாரணம் நீங்க எடுத்துட்டீங்கன்னா எபிரேயர் 11 வாசிக்கிற பொழுது 33, 34, 35 வாசிக்கிற பொழுது அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், சிங்கத்தின் வாய்களை கட்டினார்கள், அக்கினி சூளைக்கு தப்புவிக்கப்பட்டாங்க. அப்ப நிச்சயமாய் நான் தப்புவிக்கப்படுவேன். நிச்சயமாய் சாத்தானுடைய வல்லமை என் மேல வராது. இனி மீதியானின் என் வழியில குறிப்பிட மாட்டான். இனி மீதியானுடைய ஆவியோ அமலேக்கினுடைய ஆவியோ என் மேல வராது. ஏனெனில் கர்த்தர் என் மேல எப்படி இருக்கிறாரு? அதான் முக்கியம். பராக்கிரமசாலின்னு தான் ஏற்கனவே சொல்லிட்டாரு. அதாவது ஒருவேளை உன்னை விடுதலையாக்கிறதுக்கு கர்த்தர் பராக்கிரமசாலியா இருக்கலாம், ஆனா சத்ருவினுடைய பாளையத்தை கொள்ளையிடுகிறதுக்கு பயங்கர பராக்கிரமசாலியா. இன்னும் ஒரு தடவை நல்லா கறந்துட்டு கர்த்தரோ என் மேல், கர்த்தரோ என் மேல் பயங்கர 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 பயங்கரம். எல்லாரும் அந்த வார்த்தை சொல்லிட்டு அப்படியே எழும்புங்க. எல்லாரும் அந்த வார்த்தை சொல்லிட்டு, ஆமா, சொல்லுங்க பிரதர், சொல்லுங்க. ஆமா, கர்த்தரோ என் மேல் பயங்கர, அந்த வார்த்தை சொல்லுங்க, பயங்கரோ. ஆமா, சொல்லுங்க, பயங்கரோ, பயங்கரமா, பயங்கர பராக்கிரமசாலியா என் மேல கர்த்தர் இருக்க போறாங்கிற அந்த விசுவாசத்தோடு. ஏன்னா தேவன் சொல்றாரு, நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கு. அப்ப பயங்கரமா